गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। பகவானோட பரிபூர்ணையான கிருப்பையில் நம்ம நல்லபடியாக 12 தசகமோட பாவார்த்தம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இப்போ பகவான் சாக்ஷாத் பூமாதேவியை ஒழிச்சு வச்சிருக்கிற நம்மளுடைய ஹிரண்யாக்ஷன் வச்சிருக்கிற இடத்துல பிரளய ஜலத்திலேருந்து பகவான் தன்னோட தெத்திப்பற்களால், அதாவது ஒரு பன்றி ரூபத்தில் வராக அவதாரம் பண்ணின பகவான் தாயாரை நல்லபடியாக மேலே எடுத்து விடுறார். அவரோட ரூபத்தை எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத 12வது தசகத்தில் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுறார். அப்போ கிட்டி அந்த தெத்தி பற்கள் அந்த வராகமூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமி தம்ஷ்டாங்குரேன அப்படின்னா அவருடைய அந்த முனையான பற்களில் சலீலம் அப்படி ரொம்ப ஆதுரமாக தாயாரை எடுத்து தன்னுடைய பிறைகள் போல இருக்கக்கூடிய அந்த பல்லுக்கு நடுவில் தாயாரை வச்சுட்டு இப்போ மேலே வரப்போகிறார். ஹிரண்யாக்ஷனுடைய வதம் அதை காட்டிலும் நாராயண பட்டத்திரி ரொம்ப அழகாக ஹிரண்யாக்ஷனுடைய வதத்துக்கு அப்புறமா என்ன ஒரு சிரேஷ்டம், பகவானுடைய பெருமை, பகவானுடைய விலாசம் என்ன, பகவானுடைய கருணை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கடைசி 5 ஸ்லோகத்தில் ரொம்ப அதி அற்புதமாக பண்ணியிருக்கார். அது ரொம்பவே நன்னா ஸ்மரிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் அது. இப்போ 13வது தசகத்தில் முதல் ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவதன் வேஷண பரம் சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜஜங்கா பரிமிதே பவத்பக்தோ கத்வா கபடபடுதீர் நாரத முனிः ஷணைரூச்சே நந்தன் நுஜமபி நிந்தம் ஸ்தவ பலம் தாவத் பரத அப்படிங்கிற என்ன அப்படின்னா, பரத அப்படின்னு குருவாயூரப்பனை இங்கே நம்மளோட பட்டத்திரி ஸ்மரிச்சுக்கிறார். என்ன அப்படின்னா, வரம் ததாதி இதி வரதக. வரத அப்படிங்கிற பேர் எப்படி அப்படின்னா, யார் ஒருவன் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவனோ, வரம் கொடுத்துட்டே இருக்கக்கூடியவருக்கு மாத்திரம்தான் வரதக அப்படின்னு பேர். வரம் ததாதி இதி வரதக அப்படிங்கிற. அப்போ குருவாயூரப்பன் என்ன அழகாக சொல்கிறார் அப்படின்னா, பகவானை பார்த்து இப்படிப்பட்ட வரங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய பகவானே, உன்னோட ரூபம் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த இடத்துல நாரத மகரிஷி எப்படி வரப்போகிறார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிஜகங்கா பரிமிதே அப்படிங்கிறது இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பிரளய ஜலம் இருக்கு இல்லையா, இப்போ பிரளய ஜலத்துக்குள்ளது தானே பகவான் தாயாரை எடுத்து விடுறாரு இல்லையா. எடுத்துட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரளய ஜலத்திலேருந்து பகவான் தாயாரை எடுத்து விடுறார். பயசின்னா ஜலம், ஓகே. சம்வர்த்தே அப்படின்னா பிரளய காலத்தில் உள்ள இந்த ஜலம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த பகவானை தேடிட்டு ஹிரண்யாக்ஷன் வந்துட்டுருக்கான். அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவன் சரந்தம் இங்கேயும் அங்கேயும் இந்த பிரளய ஜலத்தில் அவன் அங்கே ஒழிச்சு வச்சுட்டு தேடின்னு இருக்கான். இப்போ அவன் அது உள்ள அப்படி தேடுறான், எங்கே இருக்கான் பகவான், எங்கே இருக்கான் பகவான் அப்படின்னு சொல்லி அந்த பகவானை தேடின்னு இருக்கான். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னா, இந்த இடத்துல அவனுக்கு எப்படி ஜலம் இருக்குது அப்படின்னா, அவனுடைய கணுக்கால் அளவுக்கு தான் ஜலம். முழங்கால் பரிமித்தேன்னா முழங்கால் அளவுக்கு, நிஜஜங்கா பரிமித்தே அப்படிங்கிற. பகவானுக்கும் சரி இந்த ஹிரண்யாக்ஷனுக்கும் சரி 2 பேருக்குமே முழங்கால் அளவு ஜலம் இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்கிற சுவாமிக்கு கணுக்கால் அளவு அப்படிங்கிறார். அப்படின்னா ஹிரண்யாக்ஷனை விட இன்னும் வலிய ரூபத்தில் நம்மளோட வராகமூர்த்தி இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. இந்த இடத்துல இவனே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கான், யார் ஹிரண்யாக்ஷனும். அவன் அப்படி இருக்கான். அப்படி இருக்கும்போது இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுன்னு இருக்கான்.
பவத் பக்தக அப்படின்னா தங்களோட பக்தரான இந்த இடத்துல யார் வரப்போறா அப்படின்னா கபடபடுதி அப்படிங்கிற, அதாவது நாரத முனிக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா கபட்டம் படுதீர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கபட்ட நாடகம் ஆடியாவது, அதாவது கபட்ட நாடகம் பண்ணியாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணறதுல அதிசிரேஷ்டமானவர் நம்மளுடைய நாரத மகரிஷி அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப அழகாக பட்டத்திரி வந்து சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா அடுத்த வாழை வஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. அந்த வஞ்சனை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு தன்னுடைய புத்தி கூர்மையால் அதை வந்து ஒரு அருமையான யுக்தியை கையாளக்கூடிய ஒரு தந்திரமானவர் நம்மளுடைய நாரத முனிவர் அப்படிங்கிறார். அதனால் அந்த நாரத முனி வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நேராக ஹிரண்யாக்ஷன் கிட்ட வர பார்த்து விடுறார். ஹிரண்யாக்ஷனை கூப்பிட்டு கேட்குறார், என்னப்பா பண்ணிட்டு இருக்க என்ன அப்படின்னதும் இவன் சொல்கிறான் எங்கே இருக்கான் அவனுக்கு தெரியல. இந்த பூமியை எடுத்துட்டு பகவான் மேலே போயின்னு இருக்காருங்கிறது அவனுக்கு தெரியல. அவனை வந்து கிளப்பி விட்டா தானே இந்த ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ண முடியும். அதனால இந்த இடத்துல வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக வந்து எழுதுறார். என்ன அப்படின்னா நிந்தன் அப்பி அப்படிங்கிற, அதாவது நாரத முனிவர் வந்து என்ன பண்ணுறாராம் இந்த இடத்துல பகவானுடைய பலத்தை கொஞ்சம் நிந்திக்கிறாராம். பகவானுடைய பலத்தை நிந்திச்சு அப்படின்னா பகவானையே வந்து கொஞ்சம் இதுவாக குறைச்சி அவனுக்கு முன்னாடி சொல்லவே முடியலையாம் அவரால். அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அப்படியே தொண்டையெல்லாம் கத்கதமாகுது. ஏன்னா சாக்ஷாத் பகவானையே சதா சர்வ காலமும் ஸ்மரிச்சுருக்கிற நாரத மகரிஷிக்கு பகவானை எப்படி நிந்தனை பண்ண முடியும்? ஆனாலும் வேற வழி இல்லாமல் அவனை வந்து கொஞ்சம் பெரிய அவன் ஹிரண்யாக்ஷன் இடத்துல போய் இதை கொஞ்சம் வந்தனையாக அவன் நிந்தனை பண்ணுறாராம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி பகவானுடைய பலம் ஒரு பெரிய பலமா, உன்னோட பலத்துக்கு முன்னாடி அவர் என்ன வெறும் தூசு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை வந்து ஷனைஹி ஊச்சே அப்படிங்கிற, என்ன அப்படின்னா ரொம்ப மெதுவாக சொன்னாராம். அவரால் வந்து அதை சொல்ல முடியலையாம். சொல்ல முடியாததுனால அப்படி கொஞ்சம் மெதுவாக சொல்கிறாராம். இந்த இடத்துல வந்து ஹே வரத அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பக்தர்கள்லாம் என்னென்ன வரங்களை கேட்டு வாங்கிக்கிறாளோ அதை எல்லாத்தையும் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கிறவர் வந்து பகவான். அப்படிப்பட்டவர் வந்து என்ன அப்படின்னா பகவான் வந்து யாரெல்லாம் என்ன கேட்குறாளோ அந்த பக்திக்கு பிரீத்தி ஆகி பகவான் வந்து வரங்களை கொடுக்குறார். ஆனால் என்ன பண்ணணும், அந்த வரங்களை கேட்டு எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுமே தவிர இப்படி மதம் பிடிச்சு இந்த ஹிரண்யாக்ஷன் ஆட்டமும் ஹிரண்யகசிப்பு ஆட்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அதனால வந்து பகவான் அவர் சிரேஷ்டமாகவே வச்சிருக்கிறார். நம்பூதிரி பட்டத்திரி வந்து சொல்கிறார். அதனால தான் அந்த வரத அப்படிங்கிறத சொல்கிறார். பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா பக்தர்களும் சரி துஷ்டர்களும் சரி இங்கே யாரை தேடின்னு இருக்கா அப்படின்னா பகவானை தேடின்னு இருக்கா. எல்லாரும் யாரை தேடுறா அப்படின்னா சாக்ஷாத் பகவானை தேடுறா. இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னா பக்தாள்லாம் எதுக்காக தேடுறா, பகவான்கிட்ட ஒரு அனுகிரகம் கிடைக்கணும், பகவான்கிட்ட வந்து நம்ம மனசை பறி கொடுக்கணும், பகவானுடைய கிருபை நமக்கு வேணும்னு சொல்லி அவள்லாம் தேடுறா. ஆனால் துஷ்டர்கள்லாம் எதுக்கு தேடுறா அப்படின்னா பகவானே நிந்திக்கிறதுக்காக தேடுறா அப்படிங்கிறதத்தான் அவர் சொல்கிறார். பவதன் வேஷண பரம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார் அந்த இடத்துல பட்டத்திரி. அதாவது பக்தர்களுக்கும் துவேஷர்களுக்கும், அதாவது துஷ்டர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த இடத்துல வந்து பிரளய ஜலம் வந்து ஹிரண்யாக்ஷனுக்கும் காலளவே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நிஜஜங்கா பரிமிதே அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறார். அப்போ அவனோட உருவம் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட உருவத்தை வச்சுட்டு இருக்கான் அவன். அதனால என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பவத் பக்த கபட்டப்பட்டு தீஹி அப்படிங்கிற, அதாவது எந்த இடத்துலையும் வந்து பக்தனா வந்து உள்ள ஒரு சிறிய கபட்ட நாடகம் ஆடியாவது அதில் வந்து ஒரு நல்லதை பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட பகவானுடைய பிரீத்திக்கு எப்பவும் சௌக்கியமாக இருக்கக்கூடிய நாரத மகரிஷி அங்கே வரார். அவர் யார் அப்படின்னா பிரம்மபுத்திரரான, பிரம்மனுக்கே புத்திரர் தானே அவர் இல்லையா, பிரம்மாவால் படைக்கப்பட்டவர் அவர். அப்படிப்பட்டவர் இங்கே வந்து சேர்றார். வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த அயோக்கியர்களாக இருக்கக்கூடிய இந்த மோசமான துஷ்டர்கள் அரக்கர்கள் இவாளுக்கெல்லாம் எந்த விதத்தில் சொல்லணுமோ அந்த விதத்தில் சொன்னாதான் காரியத்தை சாதிச்சுக்க முடியும் இல்லையா. அதனால ஹிரண்யாக்ஷன் வந்து ஒரு பெரிய அசுரன். அவனுக்கு சதா சர்வ காலமும் பகவானை நிந்திச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு வந்து ரொம்ப தெரியாது. பகவானை நிந்தனை பண்ணுறதை தவிர அவனுக்கு வந்து வேறு எதுவுமே பிடிக்கல. அப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
சாக்ஷாத் பகவானை வந்து நிந்திச்சுட்டே இருந்தா தான், இவனும் நிந்தனை பண்ணி காமிச்சு கொடுத்தா தான் அவனுக்கு மேலே மேலே பகவான் மேலே ஒரு கோபம், ரோஷம், ஆத்திரம் எல்லாம் வந்து பகவானை தேடி அவன் போவான். அப்படிங்கிறதுனால அப்படியே அவனை ரொம்ப புகழ்ச்சியாக சொல்கிறார். அவன் புகழ்ச்சியாக அவனை புகழ்ந்ததுனால அவனுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப திருப்தி ஆயிட்டான். திருப்தி ஆகிட்டு அவன் என்ன சொல்கிறான், நந்தன் நிந்தன் அப்படிங்கிறார். அவனை புகழ்ந்து, நந்தன்னா அவனை புகழ்ந்து, நிந்தன்னா பகவானை நிந்தித்து நாரதர் வந்து ரொம்ப தன்னுடைய வார்த்தைகளால் அப்படி சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுறது அப்படின்னா அவனுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சு போயிடுறது. இது எதுக்காக இப்படி பகவான் நாரதர் பண்ணுறார் அப்படின்னா லோகக்ஷேமத்துக்காக இதை பண்ணுறார். பகவான் இந்த இடத்துல நிந்திக்கிறது, பகவானுடைய பலத்தை நிந்திக்கிறது எதுக்கு அப்படின்னா லோகக்ஷேமத்துக்காக. அதனால வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷனைருச்சேஹே அப்படிங்கிற, ஷனைருச்சேன்னா மெதுவாக போடுறாரு அந்த பதத்தை. என்னென்னா அவருக்கு வந்து சொல்ல முடியல, அதுக்கு மேலே பகவானை நிந்திக்க முடியலங்கிறதுனால அதை அப்படி அமைதியாக மெதுவாக அவன் கிட்டத்தில் போய் பெருசாக சத்தமாக இல்லாமல் அவனை அப்படி சொல்கிறார். போன ஜென்மாவிலேயே அவனுக்கு ஹிரண்யாக்ஷனுக்கு எப்படின்னா பகவானிடத்துல துவேஷம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஜென்மாலையும் இது தொடர்ந்துட்டே தானே வரப்போகிறது, 3 ஜென்மா எடுத்து தான் நீ வரப்போறேன்னு அவர் வந்து சொல்லியிருக்கார் ஜெய விஜயாளுக்கு இல்லையா. ஸோ இப்போ அவனுக்கு அந்த வாசனாலேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னா பகவானை பற்றின எண்ணங்கள் அவனோட வாசனால இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா கெட்ட வாசனாவாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல வாசனான்னா த தாட்ஸ், இந்த இடத்துல நுகர்ற வாசனையை யோசிக்கப்படாது, இது வந்து தாட்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல வாசனால அவன் இல்லை. அதனால அவனுக்கு திரும்ப திரும்ப இதை வந்து அவனை தூண்டுற மாதிரியான ஒரு துவேஷத்தை காமிக்க அவனுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அவனுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுறது. அதனால தான் வந்து பட்டத்திரி இங்கே வந்து நினச்சிக்கிறார் என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஜென்மாலையும் நல்ல வாசனாவோடு வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். என்ன அப்படின்னா ஒரு ஜென்மாவுடைய கண்டினியூட்டி தான் அடுத்த ஜென்மா இல்லையா. அதாவது பகவத் பக்தி பண்ணி சாட்சாத்காரம் பண்ணி பகவானுடைய திருவடி பகவானோட சேர்ந்து அந்த வைகுண்ட பதவியை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மா இல்லை. ப்ரொவைடட் நமக்கு அது மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஜடபரதராட்டம் நமக்கு ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகி அடுத்த ஜென்மான்னு ஒன்று வந்தது அப்படின்னா அப்போ இந்த பழைய வாசனா நம்மளை துரத்தாத அளவுக்கு நல்ல வாசனாக்களை நமக்குள்ளே வச்சுக்கணும். பகவத் பக்தி பண்ணி இதெல்லாம் பண்ணி என்னென்னா இந்த நல்ல வாசனாக்களை நம்ம மேலே அதிகரித்துட்டே வரத்துக்கு அது அடுத்த ஜென்மாவுக்கு ஒரு நல்ல விதையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பட்டத்திரி சொல்கிறார். அப்படிப்பட்ட நாரதர் வந்து இங்கே வந்து அவனை கிளப்பி விடுறார். நீ வந்து போய் தேடு, நீ யாரோட சண்டை போடணும் அப்படின்னா இந்த பாரு உனக்கு முன்னாடி இருக்கானே இந்த பகவான் ஹரியோட நீ சண்டை போடணும். அவனுக்கு தான் உன் மேலே அவனுடைய பலம் வந்து உன்னோட பலத்தை காட்டிலும் கம்மி தான் அப்படின்னு அவனை கிளப்பி விடுறார். கிளப்பி விட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது ஹிரண்யாக்ஷனுக்கு. அவன் வந்து அப்படியே கத்தின்ண்டே கிளம்புறான். அப்போ அவன் வந்து சொல்கிறான் 2வது ஸ்லோகத்தில் சமாயாவி விஷ்ணுர்ஹரதி பவதீயாம் வசுமதீம் பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபிகதிதः நதன் குவாசௌ குவாசா இதி சமுனினா தர்ஷிதபதோ பவந்தம் சம்பிராபத் தரணிதரம் உத்யந்த முதகாத். அவர் என்ன சொல்கிறார், பிரபு குருவாயூரப்பா உன்னை வந்து நீ வந்து யார் அப்படின்னா அந்த மாயாவியான விஷ்ணு. நீ வந்து அந்த பகவான் விஷ்ணு எப்படி இருக்கான் அப்படின்னா அவன் வந்து மாயாவி இல்லையா. மாயாவின்னா சகல மாயையும் தனக்குள் வைத்து கொண்டு மாயத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிற. அப்படி இருந்ததுனால என்ன பண்ணுறான் இந்த இடத்துல ஹிரண்யாக்ஷன் கிட்டக்க நம்மளுடைய நாரத மகரிஷி சொல்கிற அந்த மாயாவி, எந்த மாயாவி சாக்ஷாத் பகவானாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பரந்தாமர் இப்போ வராக ரூபத்தை இனிமே தான் அவன் பார்க்க போகிறான், இன்னும் பார்க்கல ஹிரண்யாக்ஷன். ஸோ அவர் ரூபம் எடுத்துன்னு வந்திருக்கிறது நாரதருக்கு தெரியும், ஆனால் இவனுக்கு தெரியாது. அப்போ அவன் சொல்கிறான் இந்த சாக்ஷாத் நாராயணன் யார் அப்படின்னா அவன் ஒரு பெரிய மாயாவி. அவன் என்ன பண்ணினான் தெரியுமா, நீ ஒழிச்சு வச்சிருந்த அந்த வசுமதி
வசுமதி அப்படின்னா பூமி தாயார், பூமி தாயாரை வந்து அவன் அழகாக அபகரிச்சுன்னு போயிட்டான். பூமியை வந்து என்ன பண்ணிட்டான், ஹரதி அப்படின்னா அவன் அபகரித்துட்டார். இப்போ நீ என்ன பண்ணணும், இது என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், அஹோ கஷ்டம் அப்படிங்கிறார். இந்த கஷ்டம் என்ன கஷ்டமாயிடுத்து, இது என்னன்னா நீ எடுத்து வச்ச ஒரு சாமான இன்னொருத்தன் தட்டிண்டு போகிறதுன்னா விளையாட்டா இது அப்படின்னு நாரதர் கிளப்புறார் இவனை. அப்படி கிளப்பினதுனால என்ன ஆறுது அப்படின்னது இவனுக்கு வந்து தெரிஞ்சுடுத்து. ஆஹா, இந்த இடத்துல விஷ்ணு வந்தாச்சு, இந்த பிரளயத்துக்குள்ள இந்த பிரளய ஜலத்தில் விஷ்ணு வந்து நம்ம ஒழிச்சு வச்சிருந்த பூமாதேவி வசுமதியை வந்து எடுத்துட்டு போயிட்டான், பூமிஜாவை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறான் அப்படின்னா நதன் அப்படிங்கிறார். நதன்னா கத்துறான், கண்ணா பின்னான்னு நதன் சத்தம் போடுறான் பெருசா. அப்படியே அகல சண்டை சராசரங்களும் அப்படியே நடுங்கிற அளவுக்கு கத்துறான். அசௌ அந்த விஷ்ணு எங்கே இருக்கான், அந்த விஷ்ணு எங்கே இருக்கான் அப்படின்னு கத்தின்ண்டே போகிறான். எப்படி வந்து இந்த இவர் வந்து அது என்னது நரசிம்மர் அவதாரத்துக்கு வந்து இவன் எப்படி வந்து கத்தினானோ அது மாதிரி வந்து இவனும் இந்த இடத்துல கத்துறான். ஹிரண்யாக்ஷன் வந்து பெருசாக கத்துறான். கத்தின்ட்டு போய் அப்படியே தேடுறான், எல்லா இடத்துலையும் சுற்றி போகிறான். ஹிரண்யாக்ஷன் எங்கே இருக்கான், இந்த பகவான் எங்கே அப்படின்னு தேடுறான். இப்போ எதனால் இவனை இப்படி கிளப்பி விடுறார் அப்படிங்கிறதுனா அதை வந்து ரொம்ப அழகாக வந்து பாகவதமும் சொல்கிறது. என்ன அப்படின்னா, இந்த பகவானுடைய மாயை அப்படிங்கிறத வந்து எப்படி தாண்ட முடியும் அப்படின்னா, பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பகவானுடைய மாயையும் தாண்ட முடியும். அப்படிங்கிறதுனால இந்த மாயாவியாக இருக்கக்கூடிய விஷ்ணு எப்படிப்பட்டவர், இந்த மாயாவி விஷ்ணு இதில் வந்து அவருக்கு ஏதோ மாயாவியாக இருக்கிறதுனால ஏதாவது சுகமா, ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு சுகம் இல்லை. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ வந்து பூமி ஒன்னோடதுடா, நீ எடுத்து வச்ச பூமி, அந்த பூமியை வந்து இப்போ இந்த பகவான் அப்படிங்கிற இந்த கிருஷ்ணன் தன்னோட மாயையில் திருடிண்டு போயிட்டான். அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த கோபம் வர வேண்டாமா, அதை நீ திருப்பி போய் எடுக்க வேண்டாமா, அவன் கிட்ட போய் சண்டை போட வேண்டாமா அப்படின்னு இப்போ நாரத மகரிஷி ரொம்ப விவேகமாக மனசில் ஒரு கபட்டபாணியில் இதை வந்து ரொம்ப அழகாக அவன்கிட்ட சொல்கிறார். அதனாலேயே தான் வந்து என்ன அப்படின்னா, எதனால் இந்த மாயாவி அப்படிங்கிற ஒரு பதத்தை போடுறார் பட்டத்திரி அப்படின்னா, இந்த மாயாவிங்கிறவன் யார் அப்படின்னா அவன் ஒருத்தந்தான். அந்த பகவான், அந்த மாயாவிங்கிற சொத்து யாரை சேர்ந்தது அப்படின்னா அது பகவானையே சேர்ந்தது, அந்த மாயாவியான விஷ்ணுக்கே அது சேரும். அப்படிப்பட்டவர் வந்து அதனால் அவர் தான் எங்கும் இருப்பவர். அப்படிங்கிறதுனால தான் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து விளக்கிறார் பட்டத்திரி. இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் அழியக்கூடிய வஸ்துக்கள்லாம் எது அப்படின்னா அறிவில்லாத அவிவிவேகிகள் அப்படிங்கிற, விவேகமே இல்லாமல் இதை போய் சத்தியம்னு நினச்சிண்டு நம்ம பின்னாடியே போகிறோமே ஒரு மாயையை, அந்த மாயையை வெல்லக்கூடிய ஒரு மாயாவி கிருஷ்ணனால தான் அது முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கிறார். அது பகவானுடைய அருள் ஒன்றினால்தான் அது முடியும் அப்படிங்கிறத வந்து பகவான் பகவத்கீதையிலேயே சொல்கிறான். தேவி ஹேஷோ குணமயி மம மாய துரத்யயா மாமேவயே பிரபந்தியதே மாயா மேதாம் தரந்திதே அப்படின்னு சொல்கிறான். அதாவது பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த மாயையை தாண்ட முடியாது. அதனால் வந்து ஜால வித்தக்காரன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாம்பெல்லாம் வச்சுட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், பாம்பை வச்சுட்டு ஜால வித்தை காட்டுவான். அந்த பாம்பை பார்த்தவா என்ன பண்ணுவா அப்படின்னா பயந்து ஓடி போயிடுவா. ஆனால் அவனை நன்னா தெரிஞ்சவா யாராவது ஓடுவாளோ, ஓட மாட்டா. அவள் என்ன பண்ணுவா, அந்த மாயாவி என்ன பண்ணுறான் அவனுக்கு தெரியும், இதில் பல்லு இருக்காது, இந்த பாம்பில் விஷம் இருக்காதுன்னு அதை பற்றி தெரிஞ்சவா ஓட மாட்டா. தெரியாதவா அதை பார்த்து பயந்து ஓடி போயிடுவா. அதனால் வந்து அவனோட அனுகிரகத்தை பெற்றவா எல்லாரும் ஞானிகளாக இருக்கிறவா, விவேகத்தில் இருக்கிறவா, இதில் எல்லாரும் அவளுக்கு வந்து இந்த மாயை என்னன்னு தெரியும். அதனால் அதில் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் கலந்துக்காம தனியாக இருக்கக்கூடியவாளா அவளாக இருப்பா. அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எங்கள் பிரயோகம் பண்ணியிருக்கார்.
இங்கே வந்து விஷ்ணு ஹரதி அப்படிங்கிறார். இந்த விஷ்ணு ஹரதி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா எங்கேயுமே பகவான் வியாபிச்சு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத தான் சொல்கிறார். அதனால் வந்து குறுகிய மனசாக இருக்கக்கூடிய யாருக்கும் பகவான் இப்படி சர்வவியாபியாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. அதாவது பிரளய ஜலத்தில் வானத்துக்கும் பூமிக்குமா வளர்ந்து நிற்கக்கூடிய வராக மூர்த்தியை நம்மளோட ஹிரண்யாக்ஷனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவனுடைய மனசு ரொம்ப குறுகினதாக இருக்குது, மூடமாக இருக்குது, மூடத்தன்மையோடு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து நாரதர் வந்து விஷ்ணு பூமியை அபகரிக்கிறவர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அந்த துஷ்டனுக்கு அப்படி ஒரு கோபம் வருது. பூமியை எப்படி இவன் அபகரிச்சுட்டு போவான், அதனால இவனை எங்கே இந்த பகவான் எங்கே இருக்கான் குவாசவுன்னு சத்தம் போட்டுண்டே எல்லா இடத்துலையும் போய் தேடுறான். இவன் வந்து என்ன அப்படின்னா பல காலம் பகவானுக்கு வைகுண்டத்தில் வந்து பணிவிட பண்ணினதுனால பகவான் அபகரித்து சென்றாலுமே இவன் வந்து பகவான் அப்படிங்கிறவன் ஒருத்தன் இல்லைன்னு இவன் சொல்லலையாம். இவன் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக வியாக்கியான கர்த்தாள்லாம் சொல்கிறா, இவன் வந்து ஒரு நாஸ்திகனாக இல்லை, நாஸ்திகனாக பகவான் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபமே கிடையாது அப்படின்னு எல்லாம் அசட்டு பிசட்டுன்னு இவன் பேசலை. இவன் என்ன சொல்கிறான், அந்த பகவான் எங்கன்னு பகவான்கிற வார்த்தையை போட்டு தான் தேடுறான். அந்த விஷ்ணு எங்கே அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடுறான். அதனால இவன் நாஸ்திகன் இல்லை. ஏன் இவன் நாஸ்திகன் இல்லை அப்படின்னா முன்னாடி ஜென்மால இவன் அத்தனை பரம பாகவதனாக இருந்திருக்கான் இல்லையா. அதனால அந்த பகவத் அனுகிரகமும் பகவத் பிராப்தியும் அவனுக்கு நிறையா தான் இருக்குது. இனிமேல் அது பின்னாடி அவனுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறார். இந்த இடத்துல வந்து தரணிதரம் சம்பிராபத் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பூமி தேவியை வச்சுட்டு இருக்கார் இவர் கையில் இல்லையா, தன்னுடைய பற்களில். அந்த பூமி தேவியோடு குருவாயூரப்பனுக்கு வந்து பகவான் குருவாயூரப்பன் அப்படியே இந்த பூமி தேவி வச்சுருக்கிற இந்த வராக ரூபத்தை வந்து இந்த இடத்துல வந்து இவனுக்கு வந்து காட்டுறார். யாருக்கு? சாக்ஷாத் பட்டத்திரிக்கு காட்டுறார். அப்படிங்கிறத பட்டத்திரி ஸ்மரிக்கிறார். அதனால வந்து அதை உங்களோட பூமி தேவியோடு நீங்கள் வெளியில் வர அந்த ரூபத்தை யார் பார்த்தா அப்படின்னா இங்கே ஹிரண்யாக்ஷனுக்கும் நீங்கள் அந்த ரூபத்தை காமிச்சேலாமே அப்படிங்கிறார். சம்பிராபத் அப்படிங்கிறார். அதனால வந்து ஒரு கிரியாபதத்தில் அப்படின்னு சொல்கிறாத இரண்யாக்ஷனுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கிற மாதிரி உள்ள உங்களோட தர்ஷனத்தை நீங்கள் கொடுத்தேலாம். அவன் எதுக்கு மகிழ போகிறான்? பகவானுடைய சாட்சாத் ஸ்வரூபம் தர்ஷனம் கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட போகிறானா? இல்லை. இந்த இடத்துல ஹிரண்யாக்ஷன் பகவான் அப்படிங்கிறவன் ஒருத்தன் நம்மளுடைய பூமியை அபகரித்ததை பார்த்துட்டான், அவரை வந்து தர்ஷனம் பண்ணிட்டான். இப்போ அவனை வதம் பண்ணணும், பகவானை வதம் பண்ணணுங்கிறது ஹிரண்யாக்ஷனோட குறிக்கோள். அதை வந்து அவன் வந்து இதை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்மளுடைய நாரத மகரிஷி வந்து அவனுக்கு மேலே மேலே எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்படிப்பட்ட ஹிரண்யாக்ஷனுக்கு வந்து இப்போ நாரதர்கிட்டயே அவன் வந்து கேட்குறான், இப்போ நான் எப்படி பகவான்கிட்ட வந்து யாரோட நான் இப்போ சண்டை போடணும் நீ சொல்லு அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்க, நாரதரும் வந்து என்ன அப்படின்னா நீ சாக்ஷாத் இந்த பகவானோட தான் நீ சண்டை போடணும், ஏன்னா இவன் தான் பலம் குறைஞ்சவனாக இருக்கான் அப்படிலாம் எடுத்து காட்டுறாரு அவர். அப்படி கேட்டதும் அதாவது துஷ்டர்கள்லாம் வந்து யார் அப்படின்னா மகர்ஷிகள்கிட்டெல்லாம் போய் ஆலோசனையெல்லாம் கேட்க மாட்டாளாம். ஆனாலுமே இங்கே வந்து என்ன அப்படின்னா நாரதர் அப்படி ஒரு பரம பாகவதராம். அதனால வந்து அவரால் வந்து வைகுண்டத்தில் இருக்கிற வைகுண்டபதிக்கும் போய் அங்கேயும் பேச முடியும், சாக்ஷாத் ஹிரண்யாக்ஷனோடையும் பேச முடியும், ஹிரண்யகசிப்புவோட வந்து பேச முடியும், ஹிரண்யகசிப்புவோட இதிலேயே போய் அவனுடைய ராஜ்யத்திலேயே போய் அவனோட சகத்துக்கு சகமாக நின்று பேச முடியும், கம்சனோட பேச முடியும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு உண்டு அப்படின்னா சாக்ஷாத் நாரத மகரிஷிக்கு தான் உண்டு அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நமக்கு நன்னா புரியுறது. நாரத மகரிஷி அப்படின்னா கபட்டப்பட்டுதீர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தவறான ரூபத்தில் எடுத்துக்கப்படாது. ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட கபட்ட நாடகம் வேணாலும் நடத்தி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய பாகவதோத்தமர் தான் நாரத மகரிஷி. அவர் இப்போ சாக்ஷாத் இங்கே வந்து பிரத்யக்ஷமாக இரண்யாக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை கொடுக்குற. நீ வந்து கிளம்பி போய் நீ இப்போ பார், முதல்ல இவனை வதம் பண்ணுற வழியை பார் அப்படின்னு சொன்ன உடனே இரண்யாக்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அவன் வந்து அப்படி ஹாப்பி ஆகிடுறான்.
ஹாப்பி ஆகிட்டு அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறது, எப்படி போய் வந்து இவரை வந்து வதம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர்கிட்டே கேட்குறான். கேட்டுட்டு இப்போ 3வது ஸ்லோகத்தில் ஹிரண்யாக்ஷன் யுத்தம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டான். अहो आरण्योऽयं मृग इति हसन्तं बहुतरैः दुरुक्तैर्विद्यन्तं तितिसुतम् अवज्ञाय भगवन् महीं दृष्ट्वा दंष्ट्रा शिरसि चकितां स्वेन महसा पयोतावाधाय प्रसभमुदयुङ्क्ता मृदविदौ. ஹரே கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு வந்து இந்த பட்டத்திரி வந்து அட்ரஸ் பண்ணுறார். இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஹிரண்யாக்ஷன் பார்த்துட்டான் யாரை, சாக்ஷாத் பகவானுடைய வராக ரூபத்தை பார்த்தான். வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கிற தெத்திப்பல்லில் பகவான் லாவகமாக பூமாதேவி வச்சுருக்கார். இந்த ரூபத்தை பார்த்தான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது ஏதுடா மிருகம், இது ஏதோ ஆரண்யம் காட்டில் இருக்கக்கூடிய மிருகம்னா இது எங்கேருந்து இந்த ஒரு பன்றி வேஷத்தில் வந்து இங்கே நிற்கிறது, இவரா பகவான் அப்படின்னு அவன் வந்து ஆச்சரியப்படுறான். பெருசாக பரிகசிக்கிறான், சத்தம் போட்டு சிரிக்கிறான், ஹாஹான்னு. இது என்னது, இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இப்படி ஒரு ரூபமெல்லாம் எடுத்துகிட்டு வருவானா, சாட்சாத் இவன் ஒன்றும் பகவானாட்டா எனக்கு தெரியல, இது ஏதோ அப்படின்னு வந்து அப்படி வந்து பரிகசிக்கிறான். அப்புறம் பகுதரைஹி அப்படிங்கிறார், பலவிதமான துருக்தைஹி, அவரால் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லவே முடியலையா. யாரால? பட்டத்திரியால். துருக்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுடுறார். அவனை வந்து என்னமோ தீய வார்த்தைகளால் எல்லாம் இந்த ரூபத்தை பார்த்து அவன் சொல்கிறான். சொன்ன உடனே என்ன பண்ணுறான், அந்த வித்யந்தம் அந்த வார்த்தைகளாலேயே பகவானை அடிக்கிறான். அவன் பேசுகிறான், அவனோட பேச்சு ஒன்னொன்னு ஒரு அடி மாதிரி இருக்கான் பகவான் அப்படி பேசுறது. அவன் யாரு அப்படின்னா திதிசுத்தக அப்படின்ட்டார். ரொம்ப பின்னாடி ரொம்ப அழகாக சொல்ல போகிறேன். திதிசுத்தக இந்த இடத்துல வந்து கஷ்யப்பரோட குழந்தைன்னு சொல்லலை. ஏன் சொல்லலை பட்டத்திரி அப்படின்னா, நன்னா தெரியும் கஷ்யப்பர் அழகாக தித்திக்கு அட்வைஸ் பண்ணினார். ஒரு சந்தியா காலத்தில் சூரியன் இது அஸ்தமனமாகிற நேரத்தில் கந்தர்வர்கள் சஞ்சரிக்கிற நேரத்தில் கூடிய குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தையாக இருக்காது, அது வந்து 14 லோகத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையாத்தான் பிறக்கும் அப்படிங்கிறத வந்து அப்போவே அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. அதனால இந்த இடத்துல வந்து திதி சுத்தக அப்படின்னு போடுறார், திதியினுடைய குழந்தைன்னு தான் போடுறாரே தவிர கஷ்யப திதி சுத்தகன்னு போடலை அவர். ஏன்னா அவருக்கு பிடிக்கலை. ஏன்னா கஷ்யப்பர் அன்னைக்கே அழகாக சொன்னாரே, சொல்லியும் இவ கேட்கலையே அப்படிங்கிறத வந்து ஸ்மரிச்சுக்கிறார் இங்கே பட்டத்திரி. அதனால அவளுக்கு திதி சுத்தக அப்படிங்கிற ஒரு பேரை போடுறார். போட்டுட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு இதுலேருந்து வந்த மிருகம், இது என்ன மிருகம் அப்படின்னு அவன் அப்படி சொல்கிறான். இப்படி பகவான் ஜலத்தில் மேலே வெளியில் வந்துடுறார். விராட்ட புருஷனாக இருக்கக்கூடிய பகவான் அந்த ஜலத்தோட அதிபதின்னு நன்னா தெரிகிறது. இருந்தாலும் அவரை வந்து கெட்ட வார்த்தைகளால் துருக்தைஹி, ஹிரண்யாக்ஷன் பகவானை பார்த்த உடனே வார்த்தைகளால் சொல்ல பிரியப்படலையாம். பட்டத்திரிக்கு வந்து அதை வாயால் சொல்ல முடியலாம். அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவான் வந்து பூதேவி அப்படியே தாங்கிண்டு மேலே வரார். அசுரனோட யுத்தம் பண்ண புறப்படுறார். அப்படி இருந்ததுனால அவன் கட்ட கட்ட கட்டான்னு இந்த சப்தம் பிரளய ஜலத்தில் அடிச்சுண்டு இவனோட சத்தம் இதெல்லாம் பார்த்து அப்படியே பூமாதேவி நடுங்கி போயிட்டாளாம். அப்படின்னு நடுங்குறாளாம். அவளை பார்த்ததும் இதெல்லாம் பார்த்து அவள் நடுங்கின உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, பயந்து போயிட்டா தாயார். அதனால அவளை என்ன பண்ணுறார் பகவான் அப்படின்னா, தன்னுடைய என்ன சக்தி அப்படின்னா, சிரசித்த ஸ்வேன மகசா, தன்னுடைய மகாத்மியம் பகவானுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல காட்டுறார். என்ன அப்படின்னா, அந்த பூமாதேவியை அப்படியே பிரளய ஜலத்தில் மேலே மிதக்க விடுறார். பூமாதேவி மிதக்க முடியுமா? பூமாதேவி வெயிட் இல்லையா, அது அப்படி தண்ணியில் போட்டால் சல்லுன்னு உள்ளதானே போகலையாம். என்னன்னா இங்கே பகவானுடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் கிருப்பேல பூமாதேவி அப்படியே அந்த இடத்துல மிதக்க வைக்கிறார். இங்கே பாகவதமெல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த காட்சியை பார்த்தாது இவனுக்கு புத்தி வருதா அப்படிங்கிறா. அதாவது பகவான் பண்ணி காட்டுறாராம், தன்னுடைய லீலா விலாசத்தை பண்ணி காட்டுறார். ஒரு பூமாதேவி அப்படி வச்ச உடனே அதை பார்த்தாது இவனுக்கு வந்து ஏதாவது புத்தி வருதா, அவருடைய விபூதின்னா அவருடைய பராக்கிரமம், அவருடைய சக்தி, மகாத்மியம், இதை பார்த்து இவனுக்கு ஏதாவது
கொஞ்சமான புத்தி வந்து ஒரு சரணாகதி பண்ணினான்னா இவனுக்கு அப்படியே ஒரு அனுகிரகம் பண்ணிடலாமே அப்படின்னு பகவான் வந்து நினச்சிக்கிறாராம். ஆனால் அவன் அதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சின மாதிரியே தெரியல. அவன் நேராக இவரோட சண்டை போடுறது அப்படிங்கிறதத்தான் வந்து தீட்சண்யமாக நினச்சின்னு இருக்கான். அப்படிப்பட்ட ஹிரண்யாக்ஷன் வந்து எப்படி பகவானை பார்க்குறான் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. எப்படி அப்படின்னா, ச காமுதஸ்தாத் சலிலஸ்ய கோச்சரே விந்யஸ்ய தஸ்யா மததாத் ஸ்வசத்வம் அபீஷ்டுதோ விஸ்வவிஸ்ருஜா பிரசூனைஹி ஆபூரியமாணோ விபூதை பஷ்யதோ ரேஹே பரானுஷக்தம் தபனீயோபகல்பம் மகாகதம் காஞ்சன சித்ரதம்சம் மர்மானபீக்ஷணம் பிரதுதந்தம் துருக்தைஹி பிரச்சண்டமன்யுः பிரகசம்ஸ்தம்பபாஷே. இப்போ பகவான் வந்து இந்த பூமியை எடுத்துண்டு வர்றதை வந்து ஹிரண்யாக்ஷனும் பார்க்குறான். அப்போ பிரம்மா ருத்ராதி தேவர்கள் எல்லாரும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். என்ன அப்படின்னா, வராக அவதாரமாக இருக்கக்கூடிய பகவான் இப்போ தாயாரை காப்பாற்றிட்டார் இல்லையா? ஸோ அதனால் தேவர்கள்லாம் பூ மாதிரி பொழியிறாளாம் மேலேந்து. இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே வந்து ஹிரண்யாக்ஷன் என்ன பார்த்துட்டு இருக்கிறச்சே பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய மகத்து தன்னுடைய பெரிய ஒரு சக்தியினால் இந்த பூமாதேவி மூழ்காமல் இருக்கிறதுக்கு ஜலத்து மேலே அப்படியே நிறுத்திட்டு அதில் தன்னுடைய ஆதார சக்தியையும் போட்டு தாயார் அப்படியே ஜலத்தில் மிதந்துட்டுருக்கா. இதை வந்து ஹிரண்யாக்ஷன் பார்க்கும் பொழுது அவரை பின்னாடியே போகிறானாம் ஹிரண்யாக்ஷன். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா ஹிரண்யன் அப்படின்னாலே ஸ்வர்ணமயமானவன் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அவன் வந்து என்ன மாதிரியான ஆபரணங்கள்னா எல்லாமே தலையில் ஒரு அதிசயமான ஒரு கிரீட்டம் வச்சுட்டு இருக்கான்னு பாகவதம் சொல்கிறது. என்ன அப்படின்னா, தங்கத்தில் அப்படியே வார்த்து ஒரு பெரிய ஒரு மோல்டாட்டம் தங்கத்தில் பண்ணின ஒரு பெரிய கிரீட்டத்தை வச்சுட்டுருக்கான். ஸ்வர்ணமயமான அணிகலன்கள் எல்லாம் போட்டுருக்கான். விசித்திரமான எல்லா கவசம் போட்டுருக்கான். அப்படி பகவானுடைய ஹிருதயத்தை வந்து கெட்ட வார்த்தைகளால் வேதனைப்படுத்துகிறாமா. அப்படிப்பட்ட அசுரனை பகவான் வந்து ஒரு சிரிச்சுண்டே அப்படியே மந்தகாசத்தோடையே ஸ்மரிக்கிறாராம். அப்படியே பார்க்குறாராம். அவனை பார்த்துட்டு அது மாதிரி பாகவதம் வந்து நிறைய ஸ்லோகங்களில் சுகர் வந்து இதை வர்ணனை பண்ணுறார். இதனால் வந்து நம்பூதிரிக்கும் இந்த ஹிரண்யாக்ஷனை வந்து திதி சுதம் அப்படின்னு சொல்கிறார். அழகாக காஷ்யபருடைய மனைவியான திதியினுடைய பிள்ளைங்கிறத இங்கே காஷ்யபருடைய பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லால, அவருக்கு இஷ்டப்படலை அவர் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஸ்லோகத்திலேருந்தே அது ரொம்ப புரியுறது நமக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ பகவானுக்கும் இந்த அசுரனுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. அது என்னன்னு பார்ப்போம். 4வது ஸ்லோகத்தில் அப்படி சொல்கிறார். गदापाणौ दैत्ये त्वमपि गृहीतोन्नतगतो नियुद्धेन क्रीडन् घटघटरवोत्कुष्ठवियता रणालोकौत्सुक्यान् मिलति सुरसङ्गे धृतममुं निरुन्द्या सन्ध्यातः प्रथममिति धात्रा ஜகதிச்சே. இந்த அசுரனான ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பெரிய கதையை வச்சுட்டு இருக்கான் கையில். ஒரு பெரிய கதையை எடுத்துன்னு வந்துட்டான் பகவானோட யுத்தம் பண்ணுறதுக்கு. பகவான் வந்து இந்த இடத்துல பொண்ணு நிராயுதபாணியாக தானே இருக்கார். அவர் கையில் இப்போ ஒரு இதுவுமே இல்லையே. இருந்தாலும் நினச்ச மாத்திரத்தில், சங்கல்ப மாத்திரத்தில் பகவானால் வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்துக்க முடியும். அதனால் அவரும் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த கௌமோதகி அப்படிங்கிறது தான் பகவானுடைய கதையினுடைய பெயர். அந்த கௌமோதகி அப்படிங்கிற அந்த கதையை பகவான் கையில் வச்சுக்கிறார். கையில் வச்சுட்டு அந்த கதையை எடுத்துட்டு ஹிரண்யாக்ஷனோட சண்டை போடுறதுக்காக பகவான் வரார். ஆனால் இவர் வந்து இந்த கதையை தன் நினச்ச மாத்திரத்தில் வரவழைச்சுட்டார் இல்லையா? அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறார். துவமபி கிரகிதோன்ன கதக அப்படிங்கிற, அதாவது பட்டத்திரி வந்து சங்கல்ப மாத்திரத்திலேயே பகவானுடைய கையில் இந்த கதை வந்து கொடுத்து அப்படிங்கிறத வந்து தன்னுடைய பதத்தில் வந்து சொல்கிறார். இப்போ பகவான் வந்து ரொம்ப அனாயாசமான துவந்த்வ யுத்தம் பண்ணுறான். அப்படியே அவனோட பெரிய சண்டை நடக்கிறது. அதை வந்து பட்டத்திரி எப்படி எழுதுறார் அப்படின்னா, கிரீடன் அப்படிங்கிறார். கிரீடன்னா விளையாட்டுன்னு அர்த்தம்.
அவருக்கு வந்து இது ஒரு பெரிய விளையாட்டாக இருக்கான். பகவானுக்கு வந்து இந்த யுத்தம் வந்து ஒரு சாட்சாத் ஒரு விளையாட்டாட்டம் இருக்கான் அவருக்கு. அப்படி யுத்தம் பண்ணுறார் அவர். அதனால் வந்து என்ன ஆயிடுறது அப்படின்னா, இதை பார்க்கறதுக்கு வந்து இது வந்து சாதாரண யுத்தம் இல்லையே, இது அசாதாரண யுத்தமாக இருக்குது. அதனால் இதை பார்க்கறதுக்கு அத்தனை தேவர்களும் முனிவர்களும் எல்லாரும் கூடிடுறா. அதுதான் சொல்கிறார், ரணாலோகோத் சுக்கியாத் மிலதி சுரசங்கே அப்படிங்கிற. சுரர் அப்படின்னா அவள்லாம் தேவர்கள்னு அர்த்தம். தேவர்கள்னா அப்படியே சங்கேன்னா கூட்டம் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காளாம். அத்தனை தேவாதி தேவர்களும் 30 தேவர்கள்னு பார்க்குறோம் இல்லையா, அவள் எல்லாரும் பகவான் எப்படி இந்த ஹிரண்யாட்சனோட சண்டை போடுறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்துடுறா. இதில் பிரம்மா வந்துடுறார், ருத்ராதிகள் வர அத்தனை பேரும் நின்றுருக்கா. ஆனால் இந்த சந்தியா காலத்தில் ஈவினிங் டைம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அசுரர்களுக்கெல்லாம் அசுர பலம் ஜாஸ்தி ஆகிடும். இந்த வரத்தையும் பகவான் தான் கொடுத்துருக்கார். இந்த வரத்தையும் பகவானே தான் அருள் பண்ணியிருக்கார். அதனால இந்த இடத்துல பகவான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, சந்தியா காலத்துக்கு முன்னாடி இவனை வதம் பண்ணிடு அப்படின்னு பிரம்மா தவிக்கிறாராம். பிரம்மா பார்த்துட்டு இருக்கார். இதை எங்கேயானு சுவாமி விட்டுட போகிறார், இவனோட கொஞ்ச நாள் லீலை பண்ணலாம், இவனுக்கு வந்து புத்தி வருதான்னு பார்க்கலாம், இவனுக்கு ஏதானும் ஒரு சத்புத்தி வந்து நம்மளை சரணாகதி பண்ணினானா அனாவசியமாக இவனை வந்து ஒரு வதம் பண்ணுற ஒரு காரியத்தை பண்ண வேண்டாமே, இவனுக்கு அனுகிரகத்தை கொடுத்துள்ளாமேன்னு பகவான் மேலே மேலே ஏதோ பண்ண போக பிரம்மாவுக்கு ஒரே தவிப்பாயிடுதான். அப்போ பிரம்மா குறுக்க பூந்து சொல்கிறாராம், நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நிருந்தியா சந்தியாத பிரதமிதி தாத்ரா ஜெகதிஷே அப்படிங்கிறார். தாத்ரான்னா இங்கே வந்து பிரம்மான்னு அர்த்தம். அதனால் இதை வந்து ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் கொடுத்த வரந்தான், அதனால் அவன் வந்து எங்கேயாவது இதுவாகிட போகிறான், தயவு பண்ணி அவனை முன்னாடியே அவனை போட்டு தள்ளிடுங்கோங்கிற மாதிரி சொல்கிறாராம் பகவான் வந்து. பிரம்மா வந்து பகவான்கிட்ட சொல்கிறார். ஆனால் பகவானுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு அபரிதமான பிரியம் இருக்குது. இது வந்து யாருக்கு பகவான்கிட்ட அபரிதமான பிரியம்னா பிரம்மா. ஏன்னா பிரம்மாவுக்கு வந்து அந்த ஒரு பிரியத்தினுடைய ஒரு உத்வேகத்தில் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு தான் அந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இங்கே வந்து என்ன ஆறுது அப்படின்னா, ஹிரண்யாக்ஷன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனே ஒரு பெரிய மாயாவி இல்லையா, அதனால் வந்து இதுக்கு மேலே நம்மளோட கதையை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனே ஒரு மாயாவி, மதமாக இருக்கான். மதம்னா அப்படியே திமிரு, உடம்பு பூரா அவனுக்கு வந்து அப்படியே பகவானை அழிக்கணுங்கிற அந்த ஒரு வேகம், அப்படிப்பட்ட ஒரு மதம் கொண்டவனாக இருக்கான். இவனை எதிர்க்கிறவா யாருமே இல்லை. இவன் வந்து ரொம்ப யோக்கியத்துக்கே அருகதை இல்லாதவன் இவன். அவனோட வந்து இப்போ நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு சீர்ற பாம்புங்கிறார். ஸ்வாம் தேவையா மாயாஸ்மத்திய தாவஜ்ய கமச்சுதக ஏஷா கோரதமா சந்தியா லோகச்சம்பட்கரி பிரபோ உபசர்பதி சர்வாத்மான் சுராணாம் ஜெயமாவக அப்படின்னு இங்கே பாகவதத்தில் சொல்கிறது. பிரபோ உங்களுக்கு எப்போவுமே ஜெயத்தை தான் உண்டு பண்ணும். உங்களோட யோகமாயை வச்சுண்டு இவனை நீங்கள் வந்து கொன்னுடுங்கோ. இவன் வந்து ஒரு சீரக்கூடிய ஒரு பாம்பு, இவனோட நீங்கள் விளையாட வேண்டாம். இவனை ஒரு பெரிய மாயாவி, இவன் யோக்கியதையே இல்லாதவன். அப்படிப்பட்ட யோக்கியதை அருகதை இல்லாத ஒருவனோட சமமாக நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சந்தியா காலம் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவனை வந்து வதம் பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். இதையே தான் மற்ற புராணங்களும் சொல்கிறது. அதனால தான் இந்த மாதிரி சந்தியா நேரத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவத் ஸ்மரணை பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் தேவதைகளை தியானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரியை ஜபம் பண்ணணும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதனால் இந்த சத்காரியங்கள் எல்லாம் வந்து சந்தியா காலத்தில் ரொம்ப முக்கியமாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து பட்டத்திரி வந்து ஸ்மரிச்சுக்கிறார். இதையே பாகவதம் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறது. இப்போ 5வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவாளுடைய யுத்தம் இன்னும் ஜாஸ்தி ஆறுது. இவா 2 பேருக்கும் உள்ள யுத்தம் என்ன ஆறுது, பகவான் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். गदोन्मर्धे तस्मिंस्तव खलु गदायां तिदिभुवो गदागादाद् भूमौ झटिति पतितायामहह भोः मृदुस्मेरास्यस्त्वं धनुजकुलनिर्मूलनक्षणं महाचक्रं स्मृत्वा करभुवि तधानो रुरुचिषे. இதில் வந்து
பட்டத்திரியோட ஒரு பாவம் வந்து அப்படி அபரிதமாக இருக்குது இந்த ஸ்லோகத்தில். என்ன அப்படின்னா அவருக்கு வந்து என்ன இவாளுடைய பலத்த யுத்தம் நடக்கிறது இவா ரெண்டு பேருக்கும். அதையே தான் அவர் வந்து சொல்கிறார், தஸ்மின் கதோன்மார்த்தே அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அசுரன் வந்து தன்னோட இந்த இரண்யாக்ஷன் வந்து என்ன பண்ணுறான், தன்னோட கதையால் பகவானுடைய கதையை அடிக்கிறான். அடித்த வேகத்தில் பகவானுடைய கதை கையை விட்டு வெளியில் போய் அப்படியே விழருது. இதை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டா. என்னது இது கிளைமேக்ஸ் மாதிரி வேற மாதிரி மாறி போயிடுத்தே, ஹிரண்யாக்ஷன் வந்து இப்படி ஒரு கதையால் பகவானுடைய கதையை அடிச்சுட்டான் அப்படின்னா வந்து அதை எப்படி சகிச்சுக்கவே முடியலையா. அந்த இடத்துல அவன் கையில் வந்து ஒரு ஆயுதம் இல்லாமல் இப்போ பகவான் நிற்கிறாரே அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா பகவான் வந்து பரம கருணையானவன், ஒரு கருணையோட கடல் இல்லையா பகவான். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பல காலம் வைகுண்டத்தில் இருந்து நமக்கு சேவை பண்ணின ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய இவனை வந்து இந்த ஹிரண்யாக்ஷனை வந்து ஒரு துவேஷ பாவத்தினால இதை பண்ண வேண்டாமே அப்படின்னு பகவான் விட்டு பிடிக்கிறார். பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா சும்மா இந்த குழந்தை அப்பாவும் குழந்தையும் ஒரு சண்டை போட்டுண்டா என்ன பண்ணுவா, அப்பா வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பார், அவன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு. எல்லா டைமும் செஸ்ஸில் வந்து இவரே வந்து செக்மேட் வைக்க முடியுமா, முடியாது இல்லையா. சில சந்தர்ப்பங்களை வந்து குழந்தைகளுக்கும் கொடுப்பா இல்லையா. அந்த மாதிரி இப்போ பகவான் வந்து தன்னோட கதையை கீழே போடுற மாதிரி ஒரு பாவம், ஒரு பாவலா அப்படி பண்ணி காமிக்கிறான். அப்படி காமிச்சு அப்பவாது இவன் வந்து என்னுடைய பராக்கிரமத்தையும் என்னுடைய விபூதியையும் இவன் புரிஞ்சுண்டு ஒரு சரணாகதி பண்ண மாட்டானா அப்படின்னு பகவான் ஒரு க்ஷணமும் ஏங்குறாராம். அதை வந்து ரொம்ப அழகாக பட்டத்திரி வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா மிருதுஸ்மேரன் அப்படிங்கிறார், மேராசிய அப்படிங்கிறார். என்னென்னா ஒரு மந்தகாசமான புன்னகையோடு இதை பகவான் பண்ணுறானா. ஒரு யுத்த களத்தில் ஒரு ஆக்ரோஷமாக ஒரு பெரிய அப்படியே கோபாவேஷத்தில் அவர் இல்லையாம் பகவான். ஏன்னா இந்த வராகமூர்த்தி, இந்த வராக ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை படிக்கணும். சாட்சாத் பகவான் வராக ரூபத்தில் தானே இது இத்தனையும் பண்ணிட்டு இருக்கார். வராக ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சிரிச்சுட்டே ஒரு மந்தகாசத்தை பண்ணிண்டே இதை வந்து பண்ணுறார் அப்படிங்கிறார். அப்போ வந்து இப்போ பகவான் கதை கீழே விழுந்த உடனே ஹிரண்யாக்ஷனுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துடுத்து. ஆஹா ஜெயம் எனக்கே ஜெயம் எனக்கே அப்படின்னு கத்துறான். அப்படி கத்தின உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா பகவான் வந்து ஒரு சங்கல்ப மாத்திரம், அவருக்கு வந்து ஒரு மனசில் ஒரு நிமிஷம் நினைச்சின்ற மாத்திரத்தில் என்ன அப்படின்னா சக்கரத்தாழ்வார் வந்து அப்படியே சுத்தின்ண்டே இருப்பாராம் பகவானுக்கிட்டேயே சமீபமாக. பகவான் வேற சக்கராயுதம் வேற இல்லைங்கிறான் இல்லையா. அந்த பகவான் சக்கராயுதத்தை சக்கரத்தாழ்வாரை வந்து நம்ம போய் பெருமாளோட கோவிலில் பார்க்குறோமே, முதல்ல அவரை தான் தரிசனம் பண்ணுவோம் நம்ம. அவரே ஒரு ஆழ்வாருங்கிறா. சக்கரத்தாழ்வார் சக்கராயுதம் வந்து அப்படியே சுத்தின்ண்டே இருக்கான். அப்படி அவர் நினைச்ச மாத்திரத்தில் அந்த சக்கராயுதம் வந்து அவரோட கையில் வந்து நின்றுடுறது. அப்படியே வைகுண்டத்துலேருந்து வந்துடுறது இந்த சக்கராயுதம். வந்த உடனே எல்லா காரியத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ பகவானுக்கு இருக்குது. இதை புலப்படுத்தணும் இல்லையா. நீ வந்து ஒரு கதை விழுந்ததுனால நான் அப்படியே கிளம்பி போயிடுவேனோ, இல்லை ஒன்றுக்கிட்ட நான் தோற்று போயிடுவேனோ, இல்லை இதோ பார் நான் நினச்ச மாத்திரம் என் சக்கராயுதம் என் கையில் வந்துடுத்து அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக பகவான் வந்து இந்த லீலையெல்லாம் பண்ணுறார். நாம் முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு அவதாரமாக வரக்கூடிய பகவான் அப்படின்னா தன்னுடைய லீலா சேஷ்டித்தத்தை காட்டாமல் பகவான் வந்து எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார். அது பாலலீலையாக ஒரு கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்தில் வந்து குழந்தையாக வந்தாலும் அத்தனை லீலையும் சொரிஞ்சுட்டு தான் போயிருக்கார் பகவான். ஒரு ராமரா வந்தாலும் அவருக்கு வேண்டிய எல்லா லீலைகளையும் அவர் பண்ணாமல் இல்லை, ஒரு குகனை சேர்த்துட்டார். அவருடைய தர்ம புருஷராக இருக்கக்கூடிய பகவான் எப்படி இருக்கணுமோ அதை வந்து பண்ணுறார். அந்த மாதிரி வந்து இப்போ வந்து இவரும் வந்து வராக ரூபியாக இருக்கக்கூடிய இந்த பகவானும் வந்து இப்போ இவனோட வந்து சண்டை போடுறதுக்காக தன்னுடைய மகா சக்கரத்தை கையில் வாங்கிட்டார் அப்படிங்கிறார். இப்போ வந்து நிச்சயமாக இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த வராக ரூபத்தை வந்து வர்ணனை பண்ணும் பொழுது பகவான் வந்து கண்டிப்பாக பட்டத்திரிக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கணும். இல்லாட்டி இந்த வார்த்தையை அவர் வந்து போட முடியாது. எப்படின்னா மகாசக்கரம் ஸ்மிருத்வா கரபுவி ததானோ ருருச்சிஷே அப்படிங்கிற
இப்போ வந்து நிராயுதபாணியாக நிற்கக்கூடிய இந்த யுத்தத்தை கண்ணுக்கு எய்த்தாப்புல பட்டத்திரி அனுபவிச்சுட்டு இருக்கார். அவருடைய கையிலேந்து பகவானுடைய கையிலேந்து கதை விழுந்ததை பார்த்த உடனே அவரால் தாங்க முடியல. ஆனால் சடால்னு அப்படி வந்து சக்கரம் அவரோட கையில் வந்து நின்னதை என்ன அழகாக வந்து தன்னுடைய வாக்கியத்தில் வந்து ஸ்மரிச்சிருக்கார் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்தே புரியுறது. இது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பட்டத்திரி இதை அப்படியே அனுபவித்து தான் இந்த வார்த்தைகளை போட்டிருக்கார். இந்த கலீல பக்தர்கள் இது எல்லாத்தையும் படித்து அப்படியே சகல பாக்கியமும் அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கூட இதுவே கிடையாது, சந்தேகமே இல்லை அதில் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த சரித்திரத்தை வந்து பகவான் ஸ்ரீமத் பாகவதமும் வந்து எப்படின்னா ரொம்ப விஸ்தீரணமாக சொல்லியிருக்கா. அதை வந்து இந்த ஸ்லோகங்களை வந்து ரொம்ப விஸ்தீர்ணமாக சொல்கிறா. இந்த யுத்தத்தையே அப்படி சுகர் வந்து அவ்வளோ ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். அப்போ வந்து சுகர் வந்து அப்படி சொல்லிகிட்டே வரத்துக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹிரண்யாக்ஷன் வந்து என்னென்னா இந்த தர்மத்தினுடைய யுத்த தர்மத்தையும் வந்து சுகர் வந்து காட்டுறார். பகவானுடைய கையிலேந்து கதை விழுந்த உடனே பகவானை ஓங்கி ஒரு அடி வச்சிருக்கலாம் அந்த கதையால் இல்லையா, அந்த வராக மூர்த்தியை அடிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் ஒரு நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய ஒரு புருஷனுக்கு எய்த்தாப்பில் நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஆயுதம் வச்சுண்டு சண்டை போடுறதுங்கிறது வந்து தர்மத்துக்கு நியமம் இல்லை, தர்மம் கிடையாது அது அப்படிங்கிறது வந்து அவனுக்கும் புரிஞ்சுதான் அது. அதனால வந்து அதை வந்து விட்டு கொடுத்ததா நினச்சிண்டா பகவானுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி ஆகிடும். அதனாலேயே அவன் வந்து அப்போ அந்த இடத்துல வந்து யுத்தம் பண்ணாமல் நிற்கிறானான். அப்போ பகவான் வந்து கதை கீழே விழுந்த உடனே இங்கே தேவகணங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறவா அத்தனை பேரும் ஆ ஆ ஆ இப்படி ஆயிடுத்தேன்னு எல்லாம் கூச்சலிடுறா. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஹிரண்யாக்ஷனோட வந்து பகவான் என்ன பண்ணுறாராம், அவனோட யுத்த தர்மத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணாராம். இது வந்து பாகவதம் சொல்கிறது. இதுதான் பாகவதத்தினுடைய அழகு. அதாவது எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அதை வந்து என்ன அழகாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து பாகவத தர்மம், பாகவதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் அணுவாக ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுக்கணும். அதனுடைய பாவார்த்தம் புரிஞ்சு நம்ம வந்து ஒரு இடத்துலையும் வந்து அப்படிப்பட்ட சொற்களை அள்ளி போட்டிருக்கா. அது வந்து சொற்கள்லாம் இல்லை, சாட்சாத் பகவத் ஸ்வரூபம் தானே பாகவதம் அப்படிங்கிறது. அப்போ பகவான் வந்து இந்த இடத்துல வந்து ஹிரண்யாக்ஷனுடைய யுத்த தர்மத்தை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப மெச்சராராம். மெச்சிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறார், அப்புறம்தான் அவர் வந்து சக்கராயுதத்தை கையில் வாங்கிக்கிறார். சக்கராயுதத்தை வாங்கிட்டு இருந்ததும் அவருக்கு என்ன ஆறுது அப்படின்னா, இவன் வந்து ஹிரண்யாக்ஷன் யார் அப்படின்னா சாட்சாத் பார்ஷதர்களாக இருக்கக்கூடியதுல முக்கியமான ஒருத்தனாக இருந்தாலும் இவன் வந்து திதியோட பிள்ளை. திதி ரொம்ப நீசச்சேல் ஒன்று பண்ணினதுனால பிறந்த பிள்ளையுமா, அதனால் வந்து இவன் மகாநீஷன் அப்படிங்கிறது தெரியறது. இப்போ பகவானோட யுத்தத்தில் வந்து இப்படி இருக்காமா அப்படிங்கிறதும் புரியுறது. இப்போ இந்த இடத்துல வந்து பகவானுடைய மகிமையை வந்து யாருக்கெல்லாம் வந்து புரியலையோ அவள்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து அவளுக்கு வந்து அவசரம் வருது. தேவர்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் வந்து பகவானுடைய பராக்கிரமும் பகவானுடைய மகத்துவமும் புரியாதனால அவள் உடனே என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த சந்தியா காலம் வரத்துக்கு முன்னாடி அவனை வதம் எப்படியா இருந்தாலும் பகவான் வதம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத வந்து அவள் வந்து நினச்சிக்கல. இந்த இடத்துல வந்து பகவானை வந்து கண்டிப்பாக வதம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லவலேஷம் மாறினதுனால அவசரப்பட்டு அவள்லாம் சொல்கிறாளாம், இந்த மாதிரி பகவானே நீ வராக மூர்த்தியே அவனை விட்டு வச்சுடாத, அவனை வந்து கொன்னுடு அப்படின்னு வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்கிறார். அதற்கப்புறமா வந்து 6வது ஸ்லோகத்தில் வந்து என்ன அப்படின்னா, ததசூலம் கால பிரதிமருஷி தைத்யே விஸ்ருஜதி त्वयि चिन्दत्येन करकलितचक्रप्रहरणात् समारुष्टो मुष्ट्या सकलु विदुतं स्वां समतनोत् गळन्माये मायास् त्वयि किल जगन्मोहनकरीः. ரொம்ப அருமையாக வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து வர்ணனை பண்ணுறார். என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹிரண்யாக்ஷன் வந்து ஒரு மாயாவியாக அவனும் ஒரு மாயை வந்து உபயோகம் பண்ணுறானா. எப்படி அப்படின்னா, பகவானுடைய கதை விழுந்ததும் பகவான் உடனே ஸ்மரிச்சுக்கிறார் இல்லையா, சக்கராயுதம் வந்து அவருடைய கையில் வந்து நின்றுடுறது.
நின்ன உடனே ஹிரண்யாக்ஷனுக்கு அசாத்தியமாக கோபம் வந்துடுறது. உடனே அவன் என்ன பண்ணுறான், தன்னோட கதையை விட்டறிஞ்சிட்டு ஒரு சூலத்தை கையில் எடுத்துக்கிறான். அந்த சூலத்தை அவன் எடுத்துட்ட மாத்திரத்திலே அவனை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா கரகலித்த சக்கரப்பிரகரநாத் அப்படிங்கிறார் பகவான். அந்த இடத்துல எடுத்துட்டதை பார்த்த உடனே இவன் சூலாயுதத்தை அதே மாதிரி எடுத்துக்கிறான். ஆனால் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இந்த சக்கராயுதத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே இந்த சூலம். அதனால இந்த இடத்துல ஹிரண்யாக்ஷனோட சூலத்துக்கு ஒரு வேல்யூம் இல்லாமல் போயிடுறது. அதை அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தியாகுது பகவானுக்கு முன்னாடி. இப்போ பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய சக்கராயுதத்தில் உள்ள ஒரு ஸ்மரிக்கக்கூடிய, அதாவது அந்த ஜுவாலை இல்லையா, சக்கரத்தோட ஜுவாலையில் ஒரு கொஞ்சோண்டு அனுப்புகிறாராம். அப்படி முழு சக்கரத்தையும் அனுப்புகிற அவர் இந்த சக்கரத்தினுடைய ஜுவாலையை கொஞ்சம் அனுப்புகிறார். அது போய் இந்த சூலத்தை அப்படி பொடி 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 ஆக்கிடுறது. அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அசாத்தியமான கோபம் வருது. ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான் தெரியுமா, ஆதிவராக மூர்த்தியான பகவான் அது அவருடைய இதில் மாயையினால் இவனுக்கு எல்லாம் மறைச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மாயையை அவன் இந்த மாயா சித்தியெல்லாம் அவனுக்கு நிறையா உண்டு. அந்த மாயை ரூபமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் கிளம்பி போகிறான், மறைஞ்சு போயிடுறான். அவர்கிட்டேருந்து கலன் மாயே அப்படிங்கிறார். அதனால தான் இதுக்கு வியாக்கியான கர்த்தாலாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, தன்னோட மாயையை பகவான்கிட்டேயே ஏவரானாயினும். யார் மாயையை கற்றுக் கொடுத்தது, யார் மாயா ஸ்வரூபியாக இருக்கிறது, சாக்ஷாத் பகவானே மாயா ஸ்வரூபி. அவர்கிட்டே இவனுடைய மாயை இவன் காமிக்கிறான் அப்படின்னா இவனை முட்டாள்னு சொல்லாமல் வேற என்ன வார்த்தையை போட முடியும் அப்படிங்கிறது பாகவதம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த கலன் மாயே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன போடுறா அப்படின்னா, பக்த பிரியா அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்கிறா. என்ன அப்படின்னா, மாயா சம்பந்தம் துளிப்போலும் இல்லாத பகவான், கொஞ்சம் கூட மாயையோட சம்பந்தமே இல்லாத பகவான், ஆனாலும் அவன் மாயா ரூபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த உலக சிருஷ்டியவே அவன் எப்படி பண்ணுறான், ஈஸ்வர ஸ்வரூபமாக இருந்துட்டு இந்த உலகத்தையே, இந்த சிருஷ்டி எல்லாமே மாயை மாயை மாயைங்கிறத காண்பிக்கக்கூடிய அந்த பகவானே, அவனே யாரு, ஜெகன்மோகனகரி அப்படிங்கிறார். ஜெகன்மோகனகரி மாயாஹா, தன்னுடைய மாயையினால் இந்த ஜகத்தையே அப்படியே ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு மாயை பகவான் வச்சுருக்கார். சாக்ஷாத் பகவான் நம்ம ஸ்மரிச்சுட்டே இருக்கோமே, அப்படிப்பட்ட ஒரு பகவத் ஸ்வரூபத்தை பகவான் அப்படி ஒரு மாயா ரூபத்தை தனக்குள்ள வச்சுருக்கிற அந்த பகவான்கிட்டேயே இப்போ ஹிரண்யாக்ஷன் தன்னோட மாயையை காட்டுறான், தன்னுடைய மாயா விலாசத்தை காட்டுறான். அப்படிங்கிறத பார்க்கறச்ச பகவான் இப்படி மோகிக்க, எல்லாராலையும் மோகம் பண்ணக்கூடிய பகவானாக இருக்கிறவர் இதை ஒன்றுமே இல்லை, இந்த மாயையெல்லாம் அவனுக்கு ஒன்றும் போகிறதில்லை, தேவையே இல்லை, இதனால் அவன் ஒன்றும் ஜெயிச்சுட போகிறதில்லைங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறா. பவச்சக்ர ஜோதிஷ்கணலவநிபாதேன விதுதே ததோ மாயா சக்ரே விதத கணரோஷாந்தமனசம் गरिष्ठाभिः मुष्टिप्रकृतिभिः अभिघ्नन्दमसुरं कराग्रेण स्वेन श्रवणपदमूले निरवधिः महाकायः सोऽयं तव करसरोजप्रमथितो गलद्रक्तो वक्त्राद् आपदतृषिभिः श्लाघितहतिः तथाध्वामुद्धाम प्रमदपरविद्योतिहृदयाः मुनीन्द्रासान्द्राभिः स्तुतिभिः अनुवन्नद्वरन्तनुम्. ஏழாவது தசகத்தில் என்ன இதை ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, பவச்சக்ரஜோதிஷ் கணலவன நிபாதேன விதுதே ததோ மாயா சக்ரே
विततगणरोषान्दमनसं गरिष्ठाभिः मुष्टिप्रहृतिभिः अभिघ्नन्दमसुरं कराग्रेण स्वेन श्रवणपदमूले निरवधिः. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹிரண்யாக்ஷனுக்கு அவர் அவன் பண்ணின இந்த மாயை எல்லாத்தையும், இந்த சக்கரமே ஒரு தேஜஸ், சக்கரத்தோட ஒரு தேஜஸோட பொறியே அத்தனையும் தகர்த்துட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்கரத்துக்கு அப்படி ஒரு மகிமை. சக்கரம் அப்படியே பகவானுடைய அந்த பவச்சக்கர ஜோதிஷகனான்னு சொல்கிறார் இல்லையா? அது என்ன பண்ணுறது அப்படின்னா, தன்னுடைய சக்தியினால் இந்த மாயை அப்படியே அழிச்சுடுறது. இவனை மாயாவியாக இருக்கக்கூடிய இந்த ஹிரண்யாக்ஷனை அவனுடைய அந்த மாய சக்தியை போக்கிறது, அது அப்படியே அழிச்சு விடுறது. அது இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இவன் என்ன பண்ணுறான், தன்னோட பகவான் இப்போ நிராயுதபாணியாக இருக்கானே, அவன் கையிலே இப்போ வெறும் சக்கராயுதம் மாத்திரம்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நிராயுதபாணியாக இருந்தானே, அவனை நம்ம வதம் பண்ணிட முடியுங்கிறதுனால தான் அவன் அப்படி ஒரு சூலத்தை எடுத்துன்னு வந்தான். அந்த சூலத்தை சக்கரத்தினுடைய பொறி, அந்த கொஞ்சோண்டு அக்னியே அதை சரி பண்ணிடுறது. அதனால என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய வாக்கு, தன்னுடைய மனசு, தன்னுடைய காது எல்லாத்தாலையும் பகவானை நிந்தனை பண்ணினதுனால அதனால எவ்வளவு முடியுமோ பகவானையும் நிந்தனை பண்ணினா, சனகாதி மகர்ஷிகளையும் அவன் நிந்தனை பண்ணினா. இப்படிப்பட்ட தோஷங்களுக்கெல்லாம் காரணமான இந்திரியங்களை வச்சுட்டு இருக்கானோ. அதனால அந்த இந்திரிய பாகத்தினால் அந்த இந்திரிய பாகத்தை அடிச்சுடுங்கோ அப்படின்னு பாகவதத்தில் சுகர் அந்த சொல்கிறார், அப்படி ஸ்மரிக்கிறார் அவர். அதனால அவனுடைய சவனம் மாத்தியந்தி பிராத்த சவனம் மாத்தியந்தின சவனம் திருத்தீய சவனம் அப்படின்ற 3 பாதங்களை வச்சுருக்கார் பகவான். அந்த 3 யாகத்தில் உபயோகம் பண்ணுறது அவருடைய சக்கராயுதம் எனில் அந்த மாயை இது என்ன பண்ணும்? ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் நாசமாக்கிடும் இந்த மாயையெல்லாம். பகவானுக்கு எது ரொம்ப பிரீத்தி அப்படின்னா, இந்த மாதிரி பகவானுக்கு இந்த மாயையை எதிர்த்து போராடக்கூடிய அதெல்லாம் ரொம்ப பிரீத்தியாம். பகவானுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. அப்படிதானே நம்மளோட ராவணனோட சண்டை போடும் பொழுதும் ராமருக்கு இந்த மாதிரி மாயா சுரூபத்தை 10 தலை, இந்த தலை அந்த தலை அந்த தலை இந்த தலைன்னு காமிச்சு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறான். அந்த மாயாவியும் பகவான் வதம் பண்ணுறார் அப்படின்னா, இந்த மாதிரியான ரூபம், இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய சண்டையை பார்த்து தாயார் திதி அப்படியே பயந்து நடுங்கிறா. கஷ்யபரோட வார்த்தை அவளுக்கு ஞாபகம் வருது. கஷ்யர் ஒரு சாபம் மாதிரி சொன்னார் இல்லையா? அப்போ அவளுக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வருது. இப்போ பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய கைகளால் இவனை ஓங்கி அடிச்சுடுறான். யாரை? ஹிரண்யாக்ஷனை பகவான் அடிக்கிறார் காதில். அப்படி காதில் அடித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் திருப்பி பகவானை முஷ்டியால் அடிக்கிறான் நெஞ்சிலெல்லாம். அதாவது வக்ஷஸ்தலத்தில் தாயார் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் அவன் அடிக்கிறான். அவளுக்கு மல்யுத்தம் மாதிரியான ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. இதை பார்த்த உடனே திதி, என்ன இருந்தாலும் ஒரு தாயார் இல்லையா, அதனால அவளுடைய ஸ்தன்யத்திலேருந்து அப்படியே ரத்தம் பீறிட்டு அடிக்கிறதான். அதாவது பால் கொடுத்த ஸ்தன்யம் இல்லையா ஹிரண்யாக்ஷனுக்கு, என்ன இருந்தாலும் தன்னுடைய மகன் இப்போ அடி வாங்குறாங்கிறது அதை பாகவதம் சொல்கிறது. ஒரு தாயாருடைய ரூபஸ்வரூபம், ஒரு வாத்சல்யம் எப்படி இருக்குங்கிறதுக்கு அந்த திதியினுடைய ஸ்தன்யத்திலேருந்து ரத்தம் பீரிச்சென்று அடிக்கிறதான் தன்னுடைய குழந்தை அடி வாங்கிறத பார்த்து. ஆனாலும் பகவான் எத்தனையோ சான்ஸ் கொடுக்குறாரு அவனுக்கு, ஆனால் அவன் அதெல்லாம் ஸ்மரிச்சுக்கலை பகவான். ஆனாலும் ஒன்று இது என்ன சொல்கிறது, இது ஒரு கருணை தானே, இது ஒரு பிராப்தி. அவனுக்கு மீண்டும் இந்த ஜென்மால பகவானையே நிந்தாஸ்துதியாகவே பண்ணிட்டு இருக்கான். அவன் பகவானை எப்படி ஸ்துதி பண்ணுறான் அப்படின்னா, குருஜி ரொம்ப அழகாக சொல்லுவார், நிந்தாஸ்துதி பண்ணியே போய் அவன் கரையேறிடுறான், வைகுண்ட பதவி அடைஞ்சுடுறான். அப்படின்னா பகவானை நிந்தனை பண்ணியே அவன் ஜெயிச்சுடுறான் அப்படிங்கிற மாதிரி. அதனால என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவன் திரும்ப பகவான் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணின உடனே ஹிரண்யாக்ஷனோடையே அவன் விட்ட அத்தனை மாயையும் மறைஞ்சு போய்டுறது. அவன் தன் கையாலேயே பகவானை அடிக்க வரான். அதனால ஒரு பாகவதத்தில் இந்த ஹிரண்யாக்ஷ வதம் அப்படிங்கிறது நிறைய ஸ்லோகங்களால் விஸ்தீர்ணமாக சொல்லியிருக்கா.
பகவான் கருணாமூர்த்தியாக இருக்கிறதுனால முதல்ல சக்கரத்தை பிரயோகம் பண்ணாமல் அதையும் பாகவதம் சொல்கிறது. ஒரு ஜோதியை கொடுக்கறது, அந்த சக்கரத்தோட ஒரு ஜோதி தான் போய் ஒரு அம்சத்தை தான் அவர் ஏவரார். அப்படி செய்ததை அப்படி பண்ணினத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய மாயை முழுவதும் விலகினதும் இரண்யாட்சன் சரணாகதி அடைவான் அப்படின்னு நம்பினார். அவனை கொல்ல வேண்டாம்னு எண்ணினார். ஆனால் அவன் வராததுனால பகவான் தன்னுடைய கையினால் அவனுடைய காதுப்புறத்தை அடித்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்றைக்கி ஆஷாட ஏகாதசியாக இருக்கிறதுனாலையும் ஹிரண்யாக்ஷன் ஒரு அசுரனாக இருந்தாலும் முன்னாடி பகவானை பக்தி பண்ணின ஒரு ஜெய விஜயாளாக இருந்தவனில் ஒருத்தர் சாக்ஷாத் வைகுண்டபதியோட பார்ஷதரா விஷ்ணு பார்ஷரதா அவனும் 4 கரங்களோட சங்கு சக்கர கதா பத்மத்தோடு இருந்த கர்மாவசத்தால் அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு அவன் பூமியில் அவதாரம் பண்ணி இன்னைக்கு பகவான் கையால் அவனுக்கு ஒரு பிராப்தி கிடைக்கணுங்கிறதுனால தான் 8 ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம். 8வது ஸ்லோகத்தில் பகவான் அவனை வதம் பண்ணுறார். அவனை அழிக்கிறார் அப்படிங்கிறோம். ஒரு ஏகாதசி திதியில் அவனுடைய அழிவு அப்படிங்கிறது இல்லை, அது என்னைக்குன்னு தெரியாது. ஆனாலும் இன்னைக்கு அதை நமக்கு ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்மரணை என்னென்னா, பகவானுடைய பராக்கிரமத்தையும் பகவானுடைய லீலாவிலாசத்தையும் பகவானுடைய மாகாத்மியத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு. யஜ்ஞவராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானுடைய சிரேஷ்டம் எப்படிங்கிறத 8, 9, 10 ஸ்லோகம் 3 ஸ்லோகத்தில் தேவர்கள்லாம் எப்படி யஜ்ஞவராக மூர்த்தியை துதி பண்ணுறா, யஜ்ஞவராக மூர்த்தின்னா யார், அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குது, அதை எப்படி எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறா, அந்த வராக மூர்த்தியினுடைய அவதார விசேஷம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத 3 ஸ்லோகத்தில் பட்டத்திரி ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாலும் சாக்ஷாத் பாகவதம் அதை அப்படி வர்ணனை பண்ணுறது. அதனால் அந்த 3 ஸ்லோகங்களை நம்ம நாளைக்கு துவாதசி திதியில் அதை ஸ்மரிச்சுட்டு புதுசாக அப்புறமா அடுத்த கிளாஸ் பகவானோட பரம கருணையில் குருவாயூரப்பனோட கிருப்பையில் நேத்திக்கு 13வது தசகம் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம். பகவான் யஜ்ஞவராக மூர்த்தியாக அவதாரம் பண்ணி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணுறதை பார்த்தோம் நேத்திக்கு நல்லபடியாக. ஸோ ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணுற வரைக்கும் நேத்திக்கு பார்த்தது அதோடு பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ என்ன அப்படின்னா, ஹிரண்யாக்ஷன் வராகமூர்த்தி வதம் பண்ணினதுக்கு அப்புறமா பகவான் எப்படி வராகமூர்த்தியாக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பாகவதமும் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதில் அதுக்கப்புறம் நம்மளுடைய பட்டத்திரியும் 9வது தசகம் 10வது தசகத்தில் 10வது ஸ்லோகத்தில் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். त्वच्चिन्तो रोमस्वपि कुशगणश्चक्षुषी कृतं चतुर्होदारोऽङ्घ्रौ सृगपि वदने चोदरयिडा ग्रहा जिह्वायां ते परपुरुषकर्णे च चमसाः विभो सोमो वीर्यं வரதகலதேஷாப்யுபசதஹ அப்படின்னு தன்னுடைய 9வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். பரபுருஷா அப்படின்னு கூப்பிடுறார். பரமபுருஷனாக இருக்கக்கூடிய பகவானை அழைக்கிறார் பட்டத்திரி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் துவச்சி பகவானுடைய துவச்சி எப்படி இருக்குது அப்படின்னா, அது சந்தஸ் காயத்ரி சொன்னேன் இல்லையா, நம்ம முன்னாடியே அதை நம்ம பார்த்தோம். எப்படி அப்படின்னா, பகவானை யக்ஞோவே விஷ்ணுகு அப்படின்னா யக்ஞோவை விஷ்ணுகுன்னா பகவான் யக்ஞவராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த பகவான் யக்ஞஸ்வரூபனாகவே இருந்து காட்சி தரான், ஞானவராகன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் எப்படின்னா பிரம்மாதி தேவர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தர்ஷனத்தை கொடுக்குறார். அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, ஜனோலோகம், தப்போலோகம், சத்தியலோகம் முதலிய எல்லா இடங்கள்லேருந்தும் அத்தனை மகான்களும் கூடி பார்க்குறா. இந்த பகவானை தர்ஷனம் பண்ண அத்தனை பேரும் வந்திருக்கா. அவள் எதனால் இப்படி தர்ஷனம் பண்ண வந்தா அப்படிங்கிறத பாகவதம் ரொம்ப நன்னா அழகாக சொல்கிறது. எப்படி அப்படின்னா,
विदुन्वता वेदमयं निजं वपुः जनस्तपः सत्यनिवासिनो वयं सडाशिकोद्भूतशिवाम्बुबिन्दुभिः விமிருஜ்யமானோ பிருஷமீஷ பாவிதாः. அதாவது பகவானோட உடம்பே வேதமயமானது அப்படிங்கிறார். பகவானுடைய இந்த சரீரம் இப்படி வராக மூர்த்தியாக அவதாரம் பண்ணி பூலோகத்துக்கும் மேலோகத்துக்குமா வளர்ந்து ஒரு பெரிய காட்சி கொடுக்குற அந்த பகவான் எப்படி அப்படின்னா வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறார். அந்த வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் எப்படி அப்படின்னா அவர் என்ன பண்ணுறார், இந்த பிரளய ஜலத்தில் அப்படியே மூழ்கும் பொழுது அப்படியே விசிறி அடிச்சுன்னு உள்ளே போகிறார் இல்லையா. அப்போ நாலாப்புறமும் அந்த ஜலம் தெளிக்கிறது, எல்லா இடத்துலையும் அதோட திவலைகள் தெரிக்கிறது. அந்த மங்களகரமான திவலைகள் எங்கே போய் படுறதாம், ஜனோலோகத்தில் இருக்கிறவா, தப்போலோகத்தில் இருக்கிறவா, சத்தியலோகத்தில் இருக்கிறவா அத்தனை பேர் மேலேயும் இந்த ஜலம் தெளிக்கப்படுறது. அந்த ஜலம் மேலே பட்டு அந்த சிலிர்த்துக்கிறார் இல்லையா அவர் சிலிர்த்துண்டு அந்த பட்ட ஜலம் எல்லாம் இவாளுக்கு எப்படி அப்படின்னா நாங்கள் பாவனமாயிட்டோம் அப்படிங்கிறா. நாங்கள்லாம் பவித்திரர்களாக ஆனது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஜலம் பட்டதுனாலேயே நாங்கள் எல்லாரும் கிளம்பி பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பகவானை தரிசிக்கிறதுக்காக எல்லா லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் இங்கே யஜ்ஞரூபியாக இருக்கக்கூடிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாவாலாம். அப்படி நமஸ்காரம் பண்ணும் பொழுது பட்டத்திரி சொன்ன மாதிரி பட்டத்திரி அழகாக அதாவது ரொம்ப 18,000 ஸ்லோகமாக இருக்கிறத 100 தசகத்தில் ரொம்ப ஒரு இதுவும் ஒரு அர்த்தபேதமோ இல்லை அர்த்தம் இல்லாமலோ எல்லாத்தையும் திரட்டி ஒரு ரசமாக கொடுக்கறதுல ஒரு பெரிய நிபுணர்னு தான் நம்ம சொல்லணும் நம்மளுடைய பட்டத்திரிஜியை. அப்படி இருக்கிறவர் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். அதை பாகவதம் இன்னும் விஸ்தீரணமாக சொல்கிறது. இவருடைய ரூப லாவண்யம் எப்படி இருந்தது, இந்த வராகமூர்த்தியோட ரூபம் எப்படி இருந்தது. அதாவது இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வராகமூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவான் அவர் நரசிம்ம அவதாரம் இவாள்லாம் அந்த க்ஷண நேரத்துக்கு மாத்திரம் தன்னுடைய முன்னாடியே நம்ம பார்த்தோமே அவதாரம்னா என்னன்னா ஏதோ ஒரு கலையை எடுத்துட்டு இவா இங்கே வருவா, அவதாரம் பண்ணுவா, துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுவா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு கலையை எடுத்துட்டு இப்போ வராக அவதாரம் வந்திருக்கு. இந்த வராக மூர்த்தியை நம்ம திரும்பவும் ஸ்மரிப்போம் நமஸ்கரிப்போம் அவ்வளோதான் பண்ணுவோம் இல்லையா. திரும்ப திரும்ப இவனுடைய புகழை பாடும் பொழுதும் இந்த வராக மூர்த்தியோட ரூப லாவண்யம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அனுசந்தானம் பண்ணுறதுக்காக பாகவதம் ரொம்ப விஸ்தீர்ணமாக அதை அழகாக எழுதியிருக்கா. எப்படி அப்படின்னா ரூபம் தவை தந்தனு துஷ்கிருதாத்மானம் மனாம் துர்தர்ஷனம் தேவயதத்வராத்மகம் சந்தாம்சி யஸ்ய த்வசிபர்ஹி ரோம ஸ்வாஜ்யம் திருஷித்வங்கிரிஷு சாதுர்ஹோத்ரம் ஸ்ருக்துண்ட ஆசீத் ஸ்ருவ ஈஷநாஸ்யோः இடோதரே சமசாः கர்ணரந்த்ரே பிராஷித்ரமாஷ்யே கிரசனே கிரகாஸ்து தேயச்சவர்ணம் தே பகவன் அக்னிஹோத்ரம். அதாவது நித்திய அக்னிஹோத்ரிகளாக இருக்கிறவாளுக்கு இது கொஞ்சம் புரியும். எப்படி அப்படின்னா இந்த யஜ்ஞம் யாகம் ஹோமம் இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா அதையே ஸ்வரூபமாக எடுத்துட்டு இப்போ பகவான் இருக்காராம். இந்த பகவான் யாருக்கெல்லாம் புலப்பட மாட்டார் அப்படின்னா பாபிகளோட கண்களுக்கு இந்த பகவான் புலப்பட மாட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட திவ்ய ரூபத்தை யார் பார்த்துருக்கா அப்படின்னா சாக்ஷாத் பல ரிஷிகள் பல முனிகள் இவாள்லாம் தான் பார்த்துருக்கா. இப்போ இந்த காயத்ரி அப்படிங்கிறத சந்தஸில் இருக்கக்கூடியது துவக், அதுதான் இவருடைய இந்திரியத்துல எல்லாம் இருக்கான். அதாவது என்ன அப்படின்னா அவருடைய காயத்ரியில் இருக்கக்கூடிய சந்தஸ் இருக்கு இல்லையா, 4 சந்தஸ், அதுதான் துவக்குன்னா அவருடைய மேல் தோலில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா இந்த திவ்ய ரூபத்தில் என்ன அப்படின்னா
பர்ஹிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த ரோமங்கள் அதாவது அவருடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ரோம கால்கள் இருக்குது இல்லையா, அந்த ரூபத்தில் வந்து வராக ரூபத்தில் வந்து பெரிய பெரிய ரோம கால்கள் அப்படியே சிலுப்பின்னு நிற்கிறது. அது எல்லாம் என்ன அப்படின்னா அதுதான் வந்து இந்த யாகத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தர்ப முஷ்டிகளாக இருக்கான். தர்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தர்பையாக இருக்கக்கூடியதாக இவ இருக்குது. அதற்கப்புறமா என்ன அப்படின்னா இந்த யாகத்துக்கு ஹோமத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்யாக எது இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பகவானுடைய கண்களாக இருக்கான். நெய் வந்து கண்களில் இருக்கான். 4 ரித்விக்குகள் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்லோகத்திலேயே. அப்படிப்பட்ட அந்த அந்த செய்யக்கூடிய அந்த கர்மாவை பண்ணக்கூடிய 4 ரித்விக்குகளும் யாராக இருக்கா அப்படின்னா கால்களில் இருக்கா. அப்புறம் ஸ்ருக் அப்படிங்கிற ஜுகுயைன்னா அந்த அதுக்கு இதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம், அந்த ஹோமத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம், அது முகத்தில் இருக்குது. ஸ்ருவம் அப்படிங்கிற நெய்யை எடுத்து, ஸ்ருவம்னா எது அப்படின்னா அந்த நெய்யை எடுத்து இந்த ஆஜ்யத்தை எடுத்து இதுக்குள்ளே விடுவா இல்லையா, அந்த ஹோமத்தில் போடுவா இல்லை, அதுக்கு ஒரு மரத்தால் ஒரு கரண்டி ஆட்டம் வச்சுருப்பா. அதுக்கு பேர் வந்து சுருக்குன்னு, அதுக்கு பேர் வந்து ஸ்ருவம்னு பேர். அந்த ஹோம பாத்திரத்தில் அது வந்து கருங்காலி அப்படிங்கிற ஒரு மரத்தால் பண்ணினது. அது வந்து எதுவாக இருக்குது அப்படின்னா பகவானுடைய மூக்காக இருக்கான். அது வந்து பகவானுடைய மூக்காக இருக்குது. அப்புறம் புருடோஷம் அப்படிங்கிற ஹவிஸ் வைக்கிறதுக்கு, ஹவிஸ்ன்னா அன்னம், அந்த அன்னத்தை வந்து எப்படி அப்படின்னா வடிக்க மாட்டா, நம்மளை மாதிரி குக்கர் விசிலெல்லாம் கிடையாது. அந்த அன்னத்தை வந்து பகவானை வேண்டிண்டு அக்னியை உருவாக்கி அந்த அக்னி மேலே இந்த பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு ஜலத்தை விட்டு அப்படியே அது சமனமாக ஆறத்துக்கு பேர் தான் ஹவிஸ்னு பேர். அதாவது அந்த ஜலமும் அரிசியும் ஒன்றாவே வெந்திருக்கணும், அதற்கு பேர் தான் ஹவிஸ்னு பேர். அந்த ஹவிஸ் பண்ணக்கூடிய பாத்திரமாக இருக்காராம் அந்த புரோடம் அப்படிங்கிறது வந்து ஹவிஸ் வைக்கிற பாத்திரமாக இருக்குது. அப்புறம் என்ன அப்படிங்கிறா அப்படின்னா பகவானுடைய இது வயிற்று சமஷம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வயிறுக்கு வந்து அழகாக சொல்கிறார், இடோதரே சமசா அப்படிங்கிறார். தரே உதரம்னா என்னது, அது தரேன்னா வயிற்று. தாமோதர லீலையில் பார்க்குறோம் இல்லையா, தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வயிறாக இருக்கக்கூடிய பகவானுடைய வயிறு வந்து எதுவாக இருக்குது அப்படின்னா சோமரசத்தை, அந்த அதுக்கு விடக்கூடிய சோமரசம் பண்ணி வச்சுருப்பா இல்லையா அந்த ஹோம யஜ்ஞத்தில் யாகத்தில் விடுறதுக்கு, அதை வைக்கக்கூடிய பாத்திரமாக அவருடைய வயிறு இருக்கான். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த காது துவாரங்களும் காதும் என்னவா இருக்குன்னா அங்கே உபயோகப்படுத்தக்கூடிய மரத்தட்டுகள், மரத்தில் தட்டெல்லாம் வச்சுருப்பா இல்லையா, அதுவாக இருக்கான். அப்புறம் பிராச்சித்யம் அப்படிங்கிற பிரம்மாவோட ஹவிஸ், பிராச்சித்யம்ங்கிறது வந்து பிரம்மா கொடுக்கக்கூடிய ஹவிஸ், அதை வந்து அந்த பாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா அதை வாயில் வச்சுட்டுருக்காராம். கிரகம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உரல் மாதிரி இருக்கக்கூடிய சோம ரசத்தை கிரகிக்கும் பாத்திரங்கள் அப்படின்னு போடுறா. அதாவது அது வாய்க்குள்ளே இருக்கிற உள் துவாரம் இருக்கு இல்லையா, நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய குழிகள், அதுவாக இருக்கான். அந்த வாங்கிக்கிற அத்தனை ஆகுதியும் வாங்கிக்கிறார் இல்லையா, அது எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா அவருடைய அக்னிஹோத்திரம், அக்னி வயிற்றுக்குள்ளே எரியக்கூடிய ஜுவாலையாக இருக்குது. அதனால் வந்து யஜ்ஞவராக மூர்த்தின்னே தான் இவருக்கு பேர். இந்த ரூபம் வந்து எப்படி அவள் பார்க்குறா, முனிவர்கள்னால் ஒரு பன்றியோட ரூபமாக அவள் பார்க்கலை. அதனால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், அந்த ரூபத்தில் அவள் ஸ்மரிக்கவே இல்லை. அவரை எப்படி அப்படின்னா தீக்ஷ்ணியாக எங்களோட கண்கள்னால் எங்களோட இஷ்டியை எல்லாம் எங்களுக்கு வந்து பகவத் ஸ்வரூபமாக இந்த மாதிரி வந்து பகவான் அப்படி காமிக்கிறார் தன்னுடைய இதில் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ பகவான் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, அதாவது யஜ்ஞம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரொம்ப அழகாக வந்து அத்தனை வியாக்கியான கர்த்தாலும் பண்ணியிருக்கா. யஜ்ஞம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தர்மம் அப்படின்னு அர்த்தம். அதாவது யஜ்ஞம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணுறது வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும், அந்த தர்மம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருக்கணும். அதனால் தர்மஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய தெத்தி பல்லில் வந்து யாரை வச்சுட்டுருக்கான், சாக்ஷாத் பூமாதேவியை தூக்கி வச்சுட்டுருக்கான் இல்லையா. அப்போ அந்த பூமாதேவியை வந்து எது காப்பாற்றுறது, தர்மம் ஒன்று தான் காப்பாற்றுறது.
இந்த இடத்துல. இது ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ அழகாக வியாக்கியான கர்த்தாள்லாம் சொல்லியிருக்கா. எப்படின்னா யஜ்ஞவராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த தெத்திப்பற்கள் மேலே அந்த ரூபத்தை வைக்கிறா இல்லையா. அந்த பூமாதேவி வந்து அப்படி உட்கார்றா, அப்படி எடுத்துடுறாங்க இல்லையா. அந்த பூமாதேவி அப்படி எடுத்ததை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பிறை சந்திரன். அந்த பல்லு வந்து இப்படி வளைஞ்சிருக்கிறது வந்து கிறிசன்ட் மூன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பிறைச்சந்திரனாவும் அது மேலே இருக்கக்கூடிய பூமாதேவி எப்படி இருக்கா அப்படின்னா, அதாவது மூன்றாம் பிறை மாதிரின்னு அர்த்தம். அப்படி பண்ணிக்கணும் நம்ம. எப்படி அப்படின்னா, அவ்வளோவுடைய முழு நிலவில் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாகம் மாத்திரம் தெரியறதான். அது மாத்திரம் வந்து தெரியறது. ஏன்னா பூமாதேவி வந்து இந்த இடத்துல அப்படியே இந்த ஜலத்திலேருந்து எடுத்து நடுநடுங்கி போய் களங்கமான எப்போவுமே மூன் வந்து களங்கமானதுன்னு சொல்லுவா இல்லையா. எப்போவுமே வந்து நிலவுக்கு வந்து களங்கம் உண்டும்பா. அதனால் நம்ம பார்த்தாலே ரொம்ப பளிச்சுன்னு தெரியறது வந்து பௌர்ணமி அன்னைக்கு இருக்கும். மற்ற சமயத்துலலாம் நம்ம பார்க்கும்பொழுது உள்ள அப்படியே சின்ன சின்னதாக நமக்கு இது தெரியும். அந்த மாதிரி பூமாதேவியினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பல்லு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே ஒரு மூன்றாம் பிறையோட ஒரு அடிபாகமாகவும் மேலே எல்லாம் முழுசாக அந்த முழு நிலவாட்டம் பூமாதேவி இருக்கிறதா கண்ணுக்கு தென்படுறது. அவ்வளோ அழகாக தெரியறது அப்படின்னு வந்து வர்ணனை பண்ணுறா. அதெல்லாம் வியாக்கியான கர்த்தாக்கள் பண்ணுறா. ரொம்ப அழகாக இதை வந்து சொல்லியிருக்கா. எப்படி அப்படின்னா, தர்மம் ஒன்று தான் இந்த பூமாதேவியை இந்த பூமியை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அந்த தர்மம் பூமியாக இருக்க தர்மமாக யார் இருக்கா அப்படின்னா யஜ்ஞம். அந்த யஜ்ஞம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, இப்போ வராகமூர்த்தியோட ஸ்வரூபத்தில் அது இங்கே அவதாரம் பண்ணி பகவான் தாயாரை வந்து காப்பாற்றுறார். அதனால யஜ்ஞ வராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அவர்தான் யாரு அப்படின்னா சாக்ஷாத் தர்மத்தோட ஸ்வரூபம். அந்த தர்மத்தோட ஸ்வரூபம் இங்கே பூமாதேவியை ரட்சிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இதுலேருந்து சூக்ஷ்மமாக நம்ம வந்து என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் அவள் சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, அதாவது தர்மம் இல்லாட்டி அப்படின்னா பெரிய ஹானி பூமாக்கு இல்லையா. தர்மம் சரியான விகிதாசாரத்தில் தர்மம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சமயம் பகவான் வந்துட்டே இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பூகம்பம் அப்படிங்கிறோம், பூமியே நடுங்கும் அப்படிங்கிறோம். பூகம்பம் வருது அப்படி. இந்த பூகம்பம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பவானும் தர்மத்தில் ஏதேனும் ஒரு பிழையோ சகிக்க முடியாத அளவுக்கு ஏதானும் ஒரு துர்சக்தியாக பூமியில் நடந்தது அப்படின்னா உடனே அது தாங்க முடியாது. அதனால் அது வந்து நடுநடுங்கி போகுமா அந்த பூமி. அதுதான் பூகம்பம். எத்தனை ஜனங்களை வந்து அது அழிச்சு விடுறது இல்லையா. கெட்டவா நல்லவானெல்லாம் பார்க்க தெரியாது. ஒரு பிரளய காலம் மாதிரி வந்த நம்மளோட இது வந்து சுனாமியை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு இப்போ இந்த க்ஷணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய ஒரு பிரளயத்தில் நம்ம மாட்டின்னு இருக்கோம் எப்படி அப்படிங்கிறது. அது மாதிரி வந்து எதுவுமே தர்மம் மீறின எதுவுமே வந்து பூமாதேவிக்கு ஒரு ஹானி கஷ்டத்தை தான் கொடுக்கும். அந்த கஷ்டத்தை காப்பாற்றுற ஒரு யஜ்ஞ பகவானாக இருக்கக்கூடிய பகவான் இங்கே வராக மூர்த்தி தர்மத்தோட அவதாரம் அப்படிங்கிற ஞான வராகன் தர்மத்தோட அவதாரம். அவர் இங்கே வந்து இப்படி காப்பாற்றின்னு இருக்கார் அம்மா தாயார அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லா வியாக்கியான கர்த்தாலும் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறா. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, அங்கே இருக்கிறவாள்லாம் வந்து பகவானை வந்து அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்படி பகவானுடைய ரூப லாவண்யத்தை இன்னும் நிறையா சொல்கிறா. நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திராவியாய சர்வக்ரதவே கிரியாத்மனே வைராகிய பக்தியாத்மஜயானுபாவித ஞானாய வித்யா குரவே நமோ நம அப்படின்னு இப்போ வராக மூர்த்தி அங்கே இருக்கிற பார்க்க வந்த அத்தனை பேரும் வந்து நமஸ்காரம் பண்ணி ஸ்லோகம் பண்ணுறா. அத்தனை பேரும் பகவானுக்கு வந்து நமஸ்கரிக்கிறா. இப்படிப்பட்ட ஸ்துதி பண்ணுறா. இப்போ என்ன அப்படின்னா, பகவான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து நிறைய ஸ்துதிகள் சுகர் போட்டிருக்கார் இதை வந்து. ஆனால் நம்மளுடைய பட்டத்திரி வந்து எவ்வளோ அழகா அப்படின்னா, தன்னுடைய ஒரே ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே இது எல்லாத்தையும் வர்ணனை பண்ணிடுறார். அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம்
குருவாயூரப்பனோட பரிபூர்ணமான கட்டாட்சம் அங்கே பட்டத்திரிக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிவிக்காமல் நம்ம இருக்க முடியும். ஹோதோ ரோங்கிறவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுற 4 ரித்விக்களாக இருக்கிறவாளை வந்து அவள் தான் அவருடைய காலா தெரியறது அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறார். இதுக்கு பக்த பிரியா வந்து என்ன அப்படி பக்த பிரியா அப்படிங்கிறது வந்து ஒரு இது பாஷணம், அதாவது நாராயணியத்துக்கு பாஷ்யம் பண்ணின ஒரு பாஷ்யம். அது பக்த பிரியா அப்படிங்கிறது நாராயணியத்தோட பாஷ்யம், தட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன், அதை பற்றி சொல்லக்கூடியது. அது அதில் வந்து அவள் ரொம்ப அழகாக போட்டிருக்கா. சதுர்ஹோதா ரோங்க்ரவ் அப்படிங்கிறத வந்து அவர் உரிமையாக, அதாவது சிங்கிள் இதுவாக சொல்லிட்டார் அவர் வந்து. அதை 4 அப்படிங்கிறத வந்து சேர்த்து ஒரு உரிமையாக சொல்லியிருக்கார். அப்படின்னாலுமே அதை வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா அங்க்ரீஷு அப்படின்னு வந்து அதை வந்து ப்ளூரலாக தான் எடுத்துக்கணுமா, சிங்குலராக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவள் வந்து பக்த பிரியாவில் அவ்வளோ வியாக்கியானத்தில் வந்து அழகாக சொல்லிட்டு வரா. இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா வந்து நம்பூதிரி வந்து குஷகணைஹி அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கார். குஷகணா அப்படின்னா நாணல், அதுதான் தர்ப புல்லுன்னு நான் சொன்னேன் இல்லையா. பகவானுடைய ரோமங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தர்பைகளாக இருக்குது அப்படிங்கிறா. இதில் தான் தர்பாசனம் போட்டுண்டு அதில் உட்காண்டு ஜபம் பண்ணுவா, தர்பாசனத்தில் தான் அமர்ந்துண்டு பூஜைகள்லாம் பண்ணுவா. ஏன் இது இவ்வளவு சிரேஷ்டம் இந்த தர்பை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறா. இந்த தர்பை அப்படிங்கிறது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா கங்கையோட கரையில் மாத்திரம்தான் இந்த தர்பை கிடைக்குமா. அப்படிப்பட்ட சிரேஷ்டம் இந்த தர்ப புல்லுக்கு. அது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா கங்கையில் மாத்திரம்தான், காசி மகாக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கங்கை ஓடுற அந்த ஆற்று கரையோரமாக தான் வந்து இந்த தர்பை வந்து கிடைக்கிறது. ஆனால் அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா பாரத தேசத்தில் 6 க்ஷேத்திரங்களில் இது இருக்கான். அதில் முக்கியமாக நம்மளுடைய இந்த பக்கத்து க்ஷேத்திரம் எது அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஊர். அந்த ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல வந்து குப்த கங்கை அப்படின்னு கங்கை ஓடுறதாகவே பாவிக்கிறாங்க. பிரத்யட்சமாக கங்கை ஓடுறா. குப்த கங்கை அப்படின்னா ஒரு சூக்ஷ்மமாக, அதாவது ஒரு குறுகின மாதிரி, அவ்வளோ பிரவாகமாக இல்லைன்னாலும் இங்கே குப்த கங்கைன்னு அந்த அங்கே ஓடுற நதிக்கு சொல்கிறா. அந்த நதியை ஒட்டி இந்த மாதிரி நிறையா நாணல்கள் வளர்ந்துருக்கான். அந்த நாணல்கள் எல்லாம் என்ன அப்படின்னா காசிக்கு இருக்கக்கூடிய அத்தனை விசேஷம் இந்த குப்த கங்கைக்கு உண்டாம். காசி யாத்திரையில் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கேயும் வந்து கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு வந்து நிறைய சன்னியாசிகள் எல்லாரும் கூட இங்கே லட்சக்கணக்கில் வந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து குப்த கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது வந்து இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தில் வந்து என்ன அப்படின்னா தங்களோட கடைசி காலத்தை கழிக்கிறதுக்கு எப்படி வந்து காசி க்ஷேத்திரத்துக்கு என்ன மகிமை அப்படின்னா யார் ஒருத்தன் தன்னுடைய கடைசி காலத்தை காசியில் அவனுக்கு பிராணம் போகிறதோ பாக்கியம் பண்ணிடுவான். அதில் வந்து ஒன்றும் கொஞ்சம் கூட மாற்றெல்லாம் இல்லவே இல்லை. அது மாத்திரம் கிடைச்சுடுத்து அப்படின்னா அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா சாக்ஷாத் பரமசிவன் வந்து அங்கே கர்ண மந்திரமாக எதை ஓத போகிறார் அப்படின்னா ஒருத்தருக்கும் யாரெல்லாம் இறந்து போன அத்தனை ஜடமாக பிணமாக போக போகிற அந்த ஆத்மாக்களுக்கு காதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தாரக மந்திரமான ராமா அப்படிங்கிற வார்த்தை, அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாராம். கர்ண மந்திரமாக எதை உபதேசம் பண்ணுறார் அப்படின்னா சாக்ஷாத் சிவபெருமான் வந்து அந்த காது, வலது காது தூக்கி இருக்குமா அவளுக்கு, அந்த காதில் ராமா அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவளுக்கு நேராக மோட்சத்தை கொடுத்துருவாளாம். அங்கே வந்து அவளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன சொல்கிறது, இவன் என்ன பாப்பியா, எத்தனை புண்ணியம் பண்ணான், யாருக்கு தானம் பண்ணான், அன்னதானம் பண்ணானா, கன்னியாதானம் பண்ணானா, இவன் வந்து யாரையாவது அடித்தானா, கொன்னானா, இப்போ இதுகளுக்கெல்லாம் அது பசு பட்சிகளுக்கெல்லாம் சித்திரவதை பண்ணானா, என்னவனா அவன் பண்ணியிருக்கட்டும். ஆனால் காசியில் கங்கையில் வந்து அவனுடைய காலம் மாறுது அப்படின்னா அதுக்கு வந்து வேறு எதுவுமே அங்கே நிர்ணயமே கிடையாது, வேறு செக்கிங் பாயிண்ட்டே கிடையாது. டைரக்டாக மோட்சம்தான் அவளுக்கு. அதையும் யார் வழி அனுப்பி வைக்க போகிறார்? சாக்ஷாத் பரமசிவனே. சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஸ்மரிச்சென்று இருக்கக்கூடிய பகவான் யார் முதல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணினா அப்படின்னு கேட்டால் நம்ம குருஜி ரொம்ப அழகாக சொல்வார். சாக்ஷாத் பரமசிவன் தான் முதல்ல
நாம சங்கீர்த்தனம் பண்ணினாராம். ஏன் அப்படின்னா இந்த நாம சங்கீர்த்தனம் ஹரே ராமான்னு சொல்லி நம்ம இப்படி தாளம் போட்டு அழகாக சொல்லிட்டு இருக்கோமே, இந்த நாமத்தை யார் சதா சர்வகாலம் ஜபிச்சுட்டு இருக்காருன்னா சாக்ஷாத் பரமசிவன் தான் ஜபிச்சுட்டு இருக்காராம். சிவபெருமான் அதை அத்தனை ஜீவன்களுக்கும் காதில் சொல்லி அவளெல்லாம் மோட்சகதிக்கு அனுப்புகிறார். அதே மாதிரி குப்த கங்கையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணம் அப்படிங்கிற ஊரில் அந்த இடத்துல அங்கே இன்னும் ஒரு படி மேலேயே சொல்கிறா. எப்படின்னா காசியில் 3.25 நாழிகைக்கு பைரவ யாதனை அப்படின்னா அது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு எனக்கு ஆப்டாக என்ன மீனிங்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அது கூட இங்கே கிடையாதான். எங்கே அப்படின்னா அந்த க்ஷண மாத்திரத்துலேயே இங்கே ஸ்ரீவாஞ்சியத்தில் பிராணம் போனவாளுக்கு அப்படி கிடச்சிடுமாம். ஸ்ரீவாஞ்சியத்தில் யாருக்கு முக்தி அப்படின்னா யாரெல்லாம் இறந்து போகிறாளோ, நாட் ஓன்லி பீப்புள், மனுஷா மாத்திரம் இல்லையா, ஏதானும் ஒரு மாடோ கண்ணோ பசுவோ ஆடோ எருமையோ இல்லை பூனையோ நாயோ எதா இருந்தாலும், எந்த பிராணிகள் இறந்தாலும் அதனுடைய வலது காது உயர தூக்கின்னு இருக்குமா. என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி காசியில் பகவான் கர்ணமந்திரமா ராமநாமத்தை சொல்கிறாரோ அதே காரியம் இங்கேயும் நடக்கிறதாம். இங்கேயும் சாக்ஷாத் பரமசிவன் எல்லாருடைய காதுலையும் கர்ணமந்திரத்தை சொல்லி அவளை நல்ல கதியில் அனுப்புகிறார் அப்படிங்கிறதான். அப்படிப்பட்ட ராமநாமாவை உபதேசம் பண்ணுறார் வலது காதில். அதனால இங்கே இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கிறவ அத்தனை பேருமே காசியில் இருக்கிற மாதிரியே விஸ்வநாதரோட ஒரு கோவில் இங்கே இருக்குது, ஒரு சந்நிதி இருக்குது. இங்கே இருக்கிற புஷ்கரணியை புண்ணிய தீர்த்தமாக வச்சுட்டுருக்கா. அதனால ஸ்ரீவாஞ்சியத்துக்கு காசிக்கு ஒப்பான அத்தனை அம்சங்களும் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. அதனால இங்கே என்ன அப்படின்னா, இங்கேயும் இந்த குஷம் அப்படிங்கிறது கிடைக்கிறது, இந்த தர்ப்பம் அவ்வளோ நன்னா கிடைக்கிறது அப்படிங்கிறார். இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கா. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலாங்குறிச்சி அப்படின்னு தென்னமராவதி அப்படிங்கிற இடம் அது. அந்த இடத்துலையும் இந்த குச்சம் தர்ப்பம் அதிகமாக வளரக்கூடிய இடம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு புண்ணியஸ்தலம்னு அர்த்தம். அப்படி எல்லா இடத்துலையும்லாம் வளர்ந்து விடாது தர்ப்பம். தர்ப்பம் வளர்றது எப்படி, தர்ப்பத்தை எப்படி கட் பண்ணணும், தர்ப்பத்தை எப்போ எடுக்கணும், அதுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது பிரமாணம். அது பெரிய சாஸ்திரிகளாக இருக்கிறவாளுக்கெல்லாம் கரெக்டாக தெரியும் எந்த சமயத்தில் போகணும், எந்த சமயத்தில் அதை அறுக்கணும், அதை அறுத்தாலும் அதை எப்படி கட் பண்ணணும், அதுலேருந்து எப்படி பவித்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு சாஸ்திரமே இருக்குது. அந்த சாஸ்திரத்தில் அத்தனையும் சொல்லியிருக்கா. அது சாஸ்திரப்படி தான் அது பண்ணணும். சும்மா ஏனோ தானோலாம் போயிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் வர முடியாது. அப்படிப்பட்ட சிரேஷ்டமான அந்த தர்பை அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, சாக்ஷாத் வராகமூர்த்தியோட சரீரத்தில் இருக்கக்கூடிய ரோமாஞ்சங்கள் தான் இந்த தர்ப புல் அப்படிங்கிற. அப்படின்னா அந்த தர்பாசனத்தை போட்டுண்டு யஜ்ஞம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ரிஷிகள்லாம் இப்போ இந்த யஜ்ஞ வராக மூர்த்தியை தானே ஸ்மரணை பண்ணுவா. அதனால அவள் எல்லாரும் தாம் பண்ணக்கூடிய யஜ்ஞ யாக இது இன்னொன்று ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். இந்த காலம், தட் இஸ் இந்த டைம், இந்த யஜ்ஞமூர்த்தியாக வராகமூர்த்தி அவதாரம் பண்ணின காலம் அப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லா ரிஷி முனி இவாள்லாம் தான் இருந்தா. அப்போ தர்மம் எப்படி பண்ணிட்டு இருந்தான்னா, பெரிய பெரிய யாகங்கள் பண்ணுறது, ஆகுதியில் அத்தனையும் போடுறது, பகவானுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கறது. சாக்ஷாத் பகவானே இந்திரனுக்கு கொடுத்தா, இந்திரனுக்கு போகும், வருணனுக்கு கொடுத்தா, வருணனுக்கு போகும், வாயு பகவானுக்கு அந்த அர்க்கியத்தை கொடுத்தோன்னா வாயு பகவானுக்கு போய் சேரும். இப்படி பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை பேரும் பகவான்கள் தானே. அவள் எல்லாருக்கும் இதெல்லாம் போய் சேரும். சாக்ஷாத் நாராயணமா இருக்கக்கூடிய சயேகன்னு சொல்லக்கூடிய அந்த பரந்தாமனுக்கே, யஜ்ஞவராக மூர்த்திக்கே இது ஒரு அப்படியே அவர் அவருக்கே இது எல்லாத்தையும் நம்ம படைக்கக்கூடிய கடவுளாக அவர் இருக்காரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யஜ்ஞவராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த வராக சுவாமியை ஜபம் பண்ணுறா, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறத தன்னுடைய 9வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சுகர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 10வது ஸ்லோகம், முனீந்திரைஹி இத்யாதி ஸ்தவனமுகரை மோதிதமனாஹ மஹீயஸ்தா மூர்த்யா விமலதரகீத்யா ச விலசன் வை ஸ்வதிஷ்ண்யம் சம்பிராப்தः சுகரசவிகாரி மதுரிபோ.
निरुन्द्यारोगं मे सकलमपि वातालयपते इत्यादि स्तवनमुखरैः இப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அத்தனை முனீந்திரைகி முனிசிரேஷ்டர்கள்லாம் திருப்தி பகவானுக்கு எங்கே திருப்தி இருக்குது அப்படின்னா தன்னை யார் ஸ்துதி பண்ணினாலும் திருப்தி அடையக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்படின்னு பார்த்துட்டே வரோமே, பகவானை எல்லாரும் ஸ்துதி பண்ணுறா. ஸ்துதி பண்ண 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 பகவானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான மனசை உடையவராக இருக்கார். இங்கே என்ன அப்படின்னா மகீயஸ்யா அப்படிங்கிறா. மகீயஸ்யா அப்படின்னா ரொம்ப பெருமையான மூர்த்தி. அப்படி ஒரு பெருமையிலேயே இப்படி வளர்ந்துட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரூபத்தோட ரொம்ப புகழோடையும் எல்லாம் பிரகாசிக்கிறவரா, எல்லா ஜகத்தையே பிரகாசிக்க வைக்கக்கூடியவராக இருக்கார். அப்படிப்பட்டவர் இப்போ எங்கே போகிறார் அப்படின்னா வந்த காரியம் ஆயிடுத்து அவருக்கு இல்லையா. வராகமூர்த்தியாக வந்த அவதாரத்தினுடைய லட்சியம் நிறைவேறிடுத்து. அதனால பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ரொம்ப சுகரச விகாரி அப்படின்னு போட்டிருக்கார். ஆனந்த சாகரமாக ஆனந்த ரசத்தில் எப்பவுமே கிரீடிக்கிறவர்னா மிதந்துண்டே அதுலேயே நீந்திண்டே அதுலேயே தன்னையே தன் சொரூபத்தையே அனுபவிக்கக்கூடிய அந்த பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லாத்தையும் சம்ஸ்தான சக்கலம்னா எல்லா சக்கலமப்பி வாதாலயபதே அப்படிங்கிறார். வாதாலயா பதே அப்படின்னா குருவாயூரப்பா. யார் ப்ரஹஸ்பதியும் வாயு பகவானுமா கொண்டு நிர்ணயம் பண்ணின இந்த குருவாயூரப்பா வாதாலயா அப்படிங்கிறத சொல்லி இன்னும் ரொம்ப அழகாக பாகவதத்தில் இதை இன்னும் விவரமாக சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த எல்லா பதார்த்தங்கள் பகவத் ரூபத்தில் இதுவே வர்ணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறா. பகவானுடைய ரூபத்திலேயே யஜ்யத்துக்கு உபயோகப்படக்கூடிய அத்தனையும் உபயோகமாகுதுங்கிறத ரொம்ப அழகாக ஒரே வரியில் சொல்லிடுறார். இத்தியாதி ஸ்தவன முகரைஹி அப்படிங்கிற இதில் ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் இந்த யஜ்யத்துக்கு என்னெல்லாம் உபயோகப்படுறதோ அது எல்லாமே இந்த பகவானுடைய ரூபமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பட்டத்திரி ரொம்ப ரொம்ப விவரமாக அதை ஒரே இதில் சொல்லிடுறார். சொன்னதுக்கு அப்புறமா இது என்ன அப்படின்னா இதற்கான பலஸ்ருதி சொல்கிறா. இதனுடைய பலஸ்ருதி பாகவதத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அது யார் சொல்கிறா அப்படின்னா ஒன்று பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலேயே முன்னுரையிலேயே அதை பற்றி சொல்லிடுறா. இப்போ யார் சொல்கிறா அப்படின்னா ஹரித்வாரில் வித்துரர், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, வித்துரருக்கு மைத்ரேயச முனிவர் தான் இதை சொல்லிட்டு இருக்கார். சொன்னதை அதுக்கப்புறமா சூத்தர் சௌனகாதிகளுக்கு சொல்கிறார். அது அப்புறம் சௌனகாதிகள்கிட்டேருந்து மற்றவாளுக்கெல்லாம் இப்படியே வருது அப்படிங்கிறத விவரமாக சொல்லிட்டு வரா. இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா சௌனகர் சொல்கிறாராம், இப்படிப்பட்ட பகவானோட வரலாறு, அதாவது பகவானுடைய இந்த ஸ்ரேயஸ், இந்த வராகமூர்த்தியினுடைய அவதாரம் அப்படிப்பட்டதை கேட்டுட்டு யார் பரம பாவனமாக ஆயிட்டார் அப்படின்னா விதுரர் இந்த இதை கேட்டு மைத்ரேயர் வாயால் கேட்டு இந்த வரலாறு இந்த இதை கேட்டதுக்கு அப்புறமா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறதாம். நிறையா புண்ணிய ஸ்லோகங்கள்லாம் அவருக்கு என்ன அப்படின்னா இந்த பரம சாதுக்களாக இருக்கக்கூடிய புண்ணிய சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடிய முனிவர்கள் இவர்கள்லாம் பண்ணின இந்த கீர்த்தனம் இந்த இதுவே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஸ்ரீவத்சத்தையே மருவா வச்சுருக்கிற இந்த பகவான், அப்படிப்பட்ட பகவான் பரம புருஷனுடைய ஸ்ரவணம் அது கேட்கறது என்ன அப்படின்னா எல்லா மகா பாபத்தையும் ஹரமாக்கக்கூடியதுன்னா எல்லாத்தையும் எடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மகா பலப்பிரதம் அப்படின்னு ஒரு இதுவே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா சாக்ஷாத் கஜேந்திரன் என்ன பண்ணினா அப்படின்னா முதலையோட வாயில் பிடிபட்டு இருந்தப்ப அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா கடைசியாக பகவானுடைய சரணங்களையே ஆசிரியம் பண்ணினா. அப்படி ஆசிரியம் பண்ணினத்துக்கு பகவான் தன்னோட ரூப லாவண்யத்தை கூட சரி பண்ணிக்கலையாம். பகவான் அப்படியே ஓடி, நம்ம முன்னாடியே பார்த்தோம், பகவான் அப்படி ஓடி காட்சி தராராம். யாருக்கு? சாக்ஷாத் கஜேந்திரனுக்கு. அப்படி கஜேந்திரனை காப்பாற்றினார். இன்னும் மேலே மேலே இதே தான் பண்ணிட்டு இருக்க போகிறார் பகவான். எப்படி அப்படின்னா யாரெல்லாம்
வந்து பகவானை ஆராதிப்பாளோ, யாரெல்லாம் பகவானை எப்பவும் மறக்காம இது எல்லாத்துக்கும் காரணம் பகவான் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு வா. இந்த இடத்துல எதை எடுத்துக்கிறார் அப்படின்னா, இந்த யஜ்ஞத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனை சாதனங்களும் எங்கேருந்து வந்தது? யஜ்ஞ வராக மூர்த்தியிலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதனால வந்து இந்த முனி சிரேஷ்டர்கள், இந்த பெரிய பெரிய ரிஷிகள் இவாள்லாம் யஜ்ஞம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணுமா? சாக்ஷாத் வராக மூர்த்தியை வந்து மனசில் ஸ்மரிச்சுண்டு பகவானுடைய ஒரு ஒரு அங்க அவயத்தை தான் நம்ம இங்கே வந்து யஜ்ஞ சாமான்களாக உபயோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறத மனசில் கொண்டு வரணுமா. ஒரு பகவானுடைய கண்ணு தான் இங்கே நம்ம விடக்கூடிய ஆஜ்யம். இதான் நம்ம வந்து நெய்யாக விடுறோமே, இது வந்து பகவானுடைய கண்ணு. பகவானுடைய நெய்யை உபயோகப்படுத்துகிற கலப்பையாக எதை உபயோகம் பண்ணுறோம்? 4 ரித்விக்குகளாக இருக்கக்கூடியவா யார்? இதை எல்லாத்தையும் மேலே 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 எல்லாரும் ஸ்மரிச்சுட்டே இருந்தால் தான் சகல பிராமணோத்தமாளாக இருக்கக்கூடிய இந்த யாக யஜ்ஞம் பண்ணுறவா அத்தனை பேருக்கும் த்விஜாகா அப்படிங்கிற அவளை கூப்பிடுறார். அப்படி சொன்னது வந்து, ஹே பிராமணோத்தமர்களே, ரிஷிகளே, நீங்கள் எல்லாரும் எப்படி அப்படின்னா இதை வந்து வேதத்தோட சாரத்துப்படி நடக்கக்கூடியவா நீங்கள் எல்லாம். அதனால இந்த வேதங்களில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பிரம்மஹத்திக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா, என்ன பிராயச்சித்தம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதானா. யஜ்ஞவராக மூர்த்தியை வந்து யார் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறதே கிடையாது. அவளுக்கு வந்து எது நிறைய கிடைக்கும்னா பெரிய கீர்த்தி. கீர்த்தின்னா புகழ், ஆயுள், அதிகமான ஆயுள், அவளுக்கு தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த இந்த பதார்த்தங்களே இதெல்லாம் உபயோகம் பண்ணும் பொழுதே இதை ஸ்மரிச்சுண்டு பண்ண 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 என்ன ஆயிடும் அப்படின்னா, சாக்ஷாத் நாராயணனே வந்து என்ன ஆறார் அப்படின்னா அத்தனையிலையும் அவரே ஸ்மரிக்கிறார், அவரே இருக்கார், அவரே சர்வவியாபியாக இருந்து எந்த யாக யஜ்யங்களாக இருந்தாலும் அது பகவானுக்குத்தான் போய் சேரணும், அது பகவானோடது தான் அப்படின்னு கொஞ்சம் கூட கல்மிஷம் இல்லாமல் அதை மனசில் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதாக பட்டத்திரி வந்து ஸ்மரிச்சுண்டு இதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறவா அப்படி எழுதியிருக்கா. அப்புறம் அவர் என்ன போடுறார் அப்படின்னா, மதுரிப்போ அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். இந்த இடத்துல மதுரிப்போ அப்படின்னா மது அப்படிங்கிற ஒரு அரசனை வதம் பண்ணினா, அசுரனை மன்னிக்கணும், அசுரனை வந்து வதம் பண்ணினார். அதுக்கப்புறம் துஷ்டனான இப்போ இந்த ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணியிருக்கார். இனிமே வந்து ஹிரண்ய கஷிப்புவை வதம் பண்ண போகிறார். இப்படி மேலே மேலே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் வந்து எப்பெல்லாம் இந்த தர்மம் கொஞ்சம் தலை தூக்கி, அதர்மம் தலை தூக்கி தர்மம் கீழே போகிற ஒரு ஸ்திதி வரும்பொழுதெல்லாம் பகவான் இதே மாதிரி பிரத்யக்ஷமாக தோன்றி எல்லா துஷ்ட நிகிரகம் பண்ணணும், அல்ல ஆபத்து காலத்திலையும் பகவான் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்தோத்திரங்களால் பகவான் வந்து முனிவர்கள்லாம் பகவானை பாடுறா அப்படிங்கிறத சொல்கிறார். அப்புறமா இன்னும் என்ன அப்படின்னா, மகீயஸ்யா மூர்த்தியா அப்படிங்கிற, அதனால வந்து இப்படிப்பட்ட சிரேஷ்டம் வாய்ந்த இந்த பகவானை வந்து சதா சர்வ காலமும் பூஜிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு பகவான் இவர். வேதங்கள்லேயும் யஜ்யங்களை பற்றி இவ்வளவு விசேஷமாக சொல்லியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சாதன பாத்திரங்கள் எல்லாமே வராகமூர்த்தியினுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறத வந்து எல்லா யாகங்களையும் அனுஷ்டித்த பலனையே கொடுத்துடுமா. இதில் இருக்கிற வராகமூர்த்தியினுடைய ஸ்வரூபத்தை பார்த்தாலே ஒன்னொன்றும், ஆஹா இந்த கண்கள் இதுக்கு போகிறதே, ஆஹா இந்த வயிறு வந்து இந்த இதோட பகவானுக்கு பண்ணக்கூடிய அவிஸ் பண்ணக்கூடிய பாத்திரமாக இருக்கே அப்படின்னு, பகவானுடைய காதுகள் எப்படி இருக்குது, பகவானுடைய வாய் என்னவா இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய நாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழிகள் என்னவா இருக்குன்னு, இப்படி எல்லாத்தையும் ஸ்மரணம் பண்ண 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 என்ன அப்படின்னா, சாக்ஷாத் நம்ம எந்த யஜ்யம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ, ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஒரு அஸ்வமேத யஜ்யம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், இன்னும் என்னெல்லாம் யாக யஜ்யங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டவா அத்தனை பேரும் வராகமூர்த்தியை ஒரு சமயம் ஸ்மரிச்சுண்டாலே அந்த யாகத்தினுடைய பலனை அடைவார் அப்படின்னு வராகமூர்த்தி சாக்ஷாத் அங்கே வந்து தன்னுடைய வாசகத்தினாலே ஸ்ரீ பகவானுவாச்சன்னு வந்து பாகவதத்தில் வந்து சொல்கிறார். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து அப்படி பூஜிக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கார் அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி அடையாளம் சொல்கிறார். இதனால் வந்து என்ன, சாது சம்ரக்ஷணம் அப்படிங்கிறதான் பகவானுடைய முக்கியமான ஒரு காரியம். அதனால் அவனுக்கு வந்து என்ன அப்படிங்கிறதுனா அதீத கீர்த்தி,
அவ்வளோ புகழான ஒரு சுவாமி இல்லையா. அதனால தான் விமலதர கீர்த்தியா அப்படிங்கிற வார்த்தையத்தை போடுறார். அப்புறம் ஸ்ரீ வைகுண்டத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஹிரண்யாக்ஷன் வந்து பார்ஷதனா இருக்கும்பொழுது ஒரு சமயத்தில் வந்து மகாலட்சுமி உள்ள விடாமல் தடுத்துட்டானான். அப்போ வந்து அப்போவே ஹிரண்யாக்ஷனை வந்து வதம் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் பகவான் வந்து என்ன அப்படின்னா, மகாலட்சுமி வந்து எதுக்கு சந்தோஷப்பட்டாளாம். இப்போ வந்து மகாலட்சுமி சந்தோஷப்படுறா. அன்றைக்கே வந்து இவனை வதம் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் இத்தனை நாள் பகவான் அவனை விட்டு வச்சார். இப்போ அந்த காரியத்தை அவர் பண்ணிட்டார். அதனாலேயே வந்து தன்னோட வாசஸ்தலமான வைகுண்டத்துக்கு வந்து பகவான் வந்து இப்போ போக போகிறார், இப்போ கிளம்ப போகிறார். ஆயிடுத்து, இப்போ வந்த காரியம் ஆயிடுத்து, லக்ஷ்மி திருப்தி ஆயிட்டா. இதையே வந்து நம்பூதிரி வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஸ்வதிஷ்யம் சம்பிராப்தக சுகரச விகாரி. எப்பவுமே தன்னுடைய ஆனந்தத்திலேயே தழைச்சுண்டே இருக்கக்கூடிய இந்த பகவான் மீண்டும் வைகுண்ட ஆரோகணம் பண்ணுறதுக்கு கிளம்புறார் அப்படிங்கிறத சொல்லி இங்கே வந்து நம்பூதிரி பட்டத்திரி வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, நிருந்தியரோகாம் ஏ நிருந்தியா ரோகம் மே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னுடைய ரோகத்தை போக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் இதை படிக்கிறவா யாராக இருந்தாலும் அவளுடைய ரோகத்தையும் போக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து விசாலமான ஒரு மனசு. தன்னுடைய ரோகம் மாத்திரம் இல்லை, அத்தனை ஜீவராசிகளையும் மனசில் ஸ்மரிச்சுண்டு தான் இந்த வார்த்தையை போடுறார். ஏன்னா அவர் வந்து வாத ரோகத்தினால பீடிக்கப்படும் பொழுது அவருக்கு ஆரம்பத்தில் அப்படி தானே இருந்து இப்போ வந்துட்டார். பகவானுடைய சரணத்துக்கு வந்தாச்சு, சரணாகதி பண்ணின்னு இருக்கார். ஒரு நேரமும் பகவான் அப்படியே ஸ்மரிக்க அவருடைய ரோகம் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்கு. அதனால ஆரம்பத்தில் அவர் வந்து யாரை வந்து ஸ்துதி பண்ணினார் அப்படின்னா, சாக்ஷாத் தன்னுடைய ரோகம் எதனால தனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த தன்னுடைய ரோகத்தை தான் அவர் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். ரோகாய துப்பியம் நமஹா அப்படிங்கிறார் அவர். அதனால வந்து தன்னுடைய ரோகத்தை தான் முதல்ல வச்சு நமஸ்காரம் பண்ணுறார். சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானை இப்படிப்பட்ட ஒரு குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இப்படி பாகவத சாரமாக இருக்கக்கூடிய நாராயணியத்தையும் சதா சர்வ காலமும் ஸ்மரிச்சுண்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது என்னுடைய ரோகம் தானே அப்படிங்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய ரோகத்துக்கே ரோகாய துப்பியம் நமஹான்னு முதல் நமஸ்காரத்தை ரோகத்துக்கு வைக்கிற. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, வாதாலயா பதே அப்படிங்கிற, எப்படி குருவும் வாயுமா வந்து ஸ்தாபனம் பண்ணின இந்த குருவாயூரப்பனுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யஜ்ஞவராக மூர்த்தியாக அவதாரம் பண்ணின பகவானுடைய இந்த அவதார மகிமை, இந்த அவதார லீலை, இதை வந்து சதா சர்வ காலமும் எப்பெல்லாம் நாம் நாராயணியம் பாராயணம் பண்ணுறோமோ, எப்போ இந்த தசகத்தை நம்ம படிக்கிறோமோ, அப்பெல்லாம் நமக்கு வந்து இதனுடைய முழு கருத்தும் புரியணும். அதுதான் பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கணும். பகவானுடைய நமக்கு வந்து எந்த மாதிரியான ஞானம் அப்படின்னா, சாக்ஷாத் எல்லாமே பகவான், எந்த ரூபம் எந்த அவதாரம் எப்படிப்பட்ட கோலத்தில் பகவான் வந்தாலும் அது பகவத் ஸ்வரூபம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசில் எடுத்துக்கணும். அதே தான் வந்து இவருக்கு வந்து அது பேர் வராக அவதாரமாக இருக்கக்கூடிய வராகமூர்த்தி மேல் பார்த்துட்டே தான் வந்து இதுக்கு நாராயண தீர்த்த சுவாமிகளுக்கு வந்து அருள் கடாட்சம் கிடச்சிது. அதெல்லாம் வந்து அப்பவும் வராக ரூபத்தில் தான் பகவான் வந்து காட்சி தரார். கல்யாண பெருமாளை வந்து பார்த்து அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் கிடச்சிது. இப்படி எல்லா மகான்கள் இதை வராக அவதாரத்தை ஸ்மரிச்சே பகவானோட திருவடி அடைஞ்சவா நிறையா பேர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தசகம் இந்த தசகம். அதை வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிது. எப்பவும் வராக சுவாமியும் ஒரு அவதாரம் அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு நம்ம எல்லாரும் பகவானுடைய ரூப லாவண்யம் பகவத் குணங்களையே கேட்டுண்டு பகவானுக்கே கைங்கரியம் பண்ணிண்டு பகவானையே சதா சர்வகாலமும் ஸ்மரிச்சுண்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அதே பகவான் அந்த குருவாயூரப்பன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे.